ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் மகிழ்ச்சி இன்றும் என்றும் வேதமாகையா, நன்மை என நாடி செல்வேன் வேத வீதியிலே. என் மகிழ்ச்சி இன்றும் என்றும் வேதமாகையா, நன்மை என நாடி செல்வேன் வேத வீதியிலே. உண்மையாகவே விரைந்து செல்லுவேன், உண்மையாகவே விரைந்து செல்லுவேன். என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா, நன்மை என நாடி செல்வேன் வேத வீதியிலே. ஆராய்ந்து பார்க்க சொன்ன ஆண்டவர் வேதம் மிக அருமையான ஆசீர்வாதம் அளித்திடும் வேதம். ஆராய்ந்து பார்க்க சொன்ன ஆண்டவர் வேதம் மிக அருமையான ஆசீர்வாதம் அளித்திடும் வேதம். சிறுமை நீக்கிய சத்திய வேதம், சிறுமை நீக்கிய சத்திய வேதம். என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா, நன்மை நாடி செல்வேன் வேத வீதியிலே. என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா, நன்மை நாடி செல்வேன் வேத வீதியிலே. நல்ல அப்ப நல்ல அம்மை நல்ல வைத்தியரே, நல்ல அன்ப நல்ல தேவன் நல்ல ஜீவனே. நல்ல அப்ப நல்ல அம்மை நல்ல வைத்தியரே, நல்ல அன்ப நல்ல தேவன் நல்ல ஜீவனே. சத்தியமதே ஜீவ அப்பம் இயேசுதான், சத்தியமதே ஜீவ அப்பம் இயேசுதான். என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா, நன்மை என நாடி செல்வேன் வேத வீதியிலே. அன்பரின் அருள் மழை அடிக்கும் சத்தியம், மண்ணில் வெற்றி மகிழ்ச்சி தரும் மகிமையின் கிரீடா. அன்பரின் அருள் மழை அடிக்கும் சத்தியம், மண்ணில் வெற்றி மகிழ்ச்சி தரும் மகிமையின் கிரீடா. இன்பத்தில் இன்பம் தொல்லையில் இன்பமே, இன்பத்தில் இன்பம் தொல்லையில் இன்பமே. என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையால், நன்மை என நாடி செல்வேன் வேத வீதியிலே. என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையால், நன்மை என நாடி செல்வேன் வேத வீதியிலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். इस अच्छे खूबसूरत दिन के लिए आपकी धन्यवाद की स्तुति करते हैं। உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து हे प्रभु, इस दिन हम आपके चरणों में इंतजार कर நாமத்தை மேம்படுத்த एक मन होकर आपके नाम की ऊंचाई करने के लिए கிருபைக்காக ஸ்தோத்திரம். आपके किया हुआ कृपा के लिए स्तुति हो। எங்கள் உரிமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். पूरी रीति से नम्रता से आपके हाथ में सौंपते हैं। பொறுப்பெடுத்துக் கொள்ளும். आप ही सारे कार्य को जिम्मा लीजिए। நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता, ஆமென். ஆமென். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்ல 284வது பாடல். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 284வது பாடல். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய்
புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்முனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்முனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையிலிருந்து விடுவித்து காத்துக் கொண்டார். வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையிலிருந்து விடுவித்து காத்துக் கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தார், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தார், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. जय के गीत की किताब पर गीत नंबर है 12, अपना बोझ प्रभु पर डाल। अपना बोझ प्रभु पर डाल, कभी ना घबराना, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा। तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा। भक्तों को वो भूलेगा नहीं, हमेशा उनको संभालेगा। भक्तों को वो भूलेगा नहीं, हमेशा उनको संभालेगा। अपना बोझ प्रभु पर डाल, कभी न घबराना, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा। तेरा आदर मान करेगा, आश्चर्य काम
सब कुछ देखेगा, अपना बोझ प्रभु पर डाल, कभी न घबराना, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा. நல்லாண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, மத்துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். தயவுள்ளவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரங்களை காத்து வந்தவரே, ஐஷாலா மீனானா மதுராரா பபௌரிகா மஷாக்கா நீக்காமா அல்ல தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, पवित्र परमेश्वर, இம்மட்டமாய் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, தயவு अब तक आपकी अनुग्रह और आपकी दया எங்களோடு இடைப்பட்டு பாதுகாத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். हमारे संग रहकर हमें रक्षा किया, इसके लिए आपके धन्यवाद. நாளில் எங்களோடு பேசும் आज आप हमसे बातें कीजिए. ஒரு விஷயம் கூட எங்கள் குடும்பங்கள் தலைக்க தனக்கிறப்ப एक पल के लिए हमारे परिवार फसल होने के लिए सहायता कीजिए. எங்கள் குடும்பங்கள் தலைக்க அனுக்கிறப்ப हमारे परिवार प्रफुल्लित होने के लिए सहायता कीजिए. ஆண்டவரே, हे प्रभु, நீ வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்கள் आप रखे हुए भलाई और आशीर्वाद ஒவ்வொரு குடும்பத்திலும் प्रत्येक परिवार में நிரம்பி வழியத்தக்கதா எனக்கு उमड़ कर भरने के लिए आप अनुग्रह कीजिए. உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளதா இருக்கிறது. आपके शब्द वो शामत भरा हुआ है உம்முடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. और आपका शब्द उसमें जीवन भरा हुआ है. ஆண்டவரே, பலன் கொடுக்கிற வார்த்தை, ஜீவன் கொடுக்கிற வார்த்தை, हे प्रभु, बलवन देने वाले शब्द और जीवन देने वाले शब्द, குடும்பங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தை, वो हमारे घर परिवार को बांधने वाले आपके शब्द, குடும்பத்தில் இழந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை, और परिवार में खोए हुए आशीर्वाद भरे हुए आपके शब्द இந்த நாளில் எங்களோடு பேசும். इस दिनों में आप हमसे बातें कीजिए. கேட்கிறோம். हम सुनते हैं, வெறுமையாக்கி தாட்டி ஒப்பு கொடுக்கிறேன். खाली कर कर नम्रता से सौंपते हैं, தாழ்மையா ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, नम्रता से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் इस आशीर्वाद पाए हुए अच्छे दिनों में உங்களை யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. आप सभी को परमेश्वर आशीर्वाद करेगा. சதா காலத்திலும் सदा सर्वदा के लिए எல்லா கிருபையினாலே நிரப்பி, सारे अनुग्रह से भरकर சமாதானத்திலே நிரப்பி, और शांति से भरकर பேர் பேராய் தனித்தனியாக और व्यक्ति व्यक्ति हर एक को पुकार कर கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपके परिवार को आशीर्वाद करेगा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर परिवारों को आशीर्वाद करता है. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அறிந்து मनुष्य अकेला रहना अच्छा नहीं कर जानकर ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தினார். परमेश्वर ने परिवार को उत्पन्न किया. தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார். परमेश्वर ने परिवार को आयोजित किया. குடும்பத்தை ஏற்படுத்தி परिवार को आयोजित कर कर குடும்பங்களை ஆசீர்வதித்தார். और परिवार को आशीर्वाद किया. அன்று ஆதாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். उस दिन आदम परिवार को आशीर्वाद किया இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். और इज़राइल परिवार को भी आशीर्वाद किया ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். और हारून परिवार को भी आशीर्वाद किया. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதித்தார். और परमेश्वर का भय माने बड़े छोटे सभी को आशीर्वाद किया. ஆண்டவராக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். तो प्रभु परमेश्वर हमें आशीर्वाद करने वाला. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு तो परिवार आशीर्वाद पाने के लिए ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவளாக இருந்தால் தேவன் ஆசீர்வதிக்கிறார். तो किस प्रकार हम होते समय हमें आशीर्वाद करता है. கொர்நேலியுடைய குடும்பத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம். ऐसा कोर्नेलियस के परिवार के द्वारा हम सीखे हुए कार्य को हम देख सकते हैं. அப்ப இந்த நாளிலும் तो इस दिनों में भी மூன்றாவது பதிவாக और तीसरे भाग के समान இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் கடந்து வருவதற்கு
इस परिवार में आशीर्वाद आने के लिए அது இந்த கொர்நேலியுடைய குடும்பத்தில் காணப்பட்ட காரியங்கள் என்ன? इस कोर्नेलियुस के घराने में दिखाई दिए हुए कार्य क्या है? கொர்நேலியுடைய குடும்பத்திலே காணப்பட்ட காரியங்கள் என்ன? इस कोर्नेलियुस के परिवार में दिखाई दिए हुए कार्य क्या இந்த है? நாளை மறுபடியும் நாம் சிந்தித்து इस दिन में फिर से उसे ध्यान करते हुए நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, परमेश्वर के परिवार आशीर्वाद पाने के लिए, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட हमारा परिवार आशीर्वाद पाने के लिए இன்றைக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். आज हम अपने आप को अर्पण करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் प्रेरितों की किताब 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 7-8 வசனங்களை வாசிக்கிற பொழுது, उसका 7 और 8 पढ़ते समय கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு कोर्नेलियुस अपने से बात किया हुआ स्वर्गदूत जाने के बाद தன் வீட்டு மனுஷரில் 2 பேரை தன்னிடத்திலே சேவிக்கிற போர் சேவகரில் பக்தி உள்ள ஒருவனை அழைத்து, और अपने घराने में रहने वाले 2 व्यक्ति को जो बुलाकर எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி, और अपने भक्त के सिपाही के सारे कार्यों को बताकर அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். उनको योपा शहर में भेज दिया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஒரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு तो परिवार आशीर्वाद पाने के लिए இந்த கொர்நேலியு என்னென்ன காரியங்கள் செய்தான், इस कोर्नेलियुस ने किस प्रकार के कार्यों को किया, இந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தது तो ये परिवार किस प्रकार का था, என்பதை குறித்து கடந்த 2 பதிவிலே நாம் பார்த்தோம். इसके बारे में पिछले 2 भाग से हम देखते आ रहे हैं। இந்த 3வது பதிவிலும் கூட इस तीसरे भाग में भी இந்த கொர்நேலியு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு इस कोर्नेलियुस के परिवार आशीर्वाद पाने के இந்த लिए கொர்நேலியு செய்த காரியங்கள் என்ன? इस कोर्नेलियुस ने किया हुआ कार्य क्या है? இந்த கொர்நேலியுடைய கர்த்தர் பிரத்யட்சமாய் ஈடுபடுகிறார். इस कोर्नेलियुस के पास परमेश्वर स्पष्ट से बात करते हैं, பிரத்யட்சமாய் கர்த்தர் பேசுகிறார். वो स्पष्ट रूप से बात करते हैं। அப்போ ஆண்டவர் பேசின காரியங்களை तो परमेश्वर किए हुए बात के कार्य को தன்னிடத்திலே வேலை செய்கிற வேலைக்கார 2 பேரை அழைத்தான். अपने पास काम करने वाले 2 नौकर को बुलाया। அதிலே ஒருவன் பக்தி உள்ளவன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். उसमें से एक मनुष्य भक्त है कर कहला गया அவரிடத்தில் எல்லாவற்றையும் விவரமா சொன்னாராம். और उसके पास सारे कार्यों को एकदम विस्तार से कहा யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினார். और फिर उन लोगों को याफा शहर में भेज दिया। அப்போ இந்த கொர்நேலியு குடும்பத்தார் तो ये कोर्नेलियुस परिवार ஆவியினாலே நடத்தப்பட்டார்கள். वे आत्मा के द्वारा चलाए गए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகியனால தான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். इसके कारण ही उस परिवार को परमेश्वर ने आशीर्वाद किया। அப்போ ஒரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட तो एक परिवार आशीर्वाद पाने के அந்த लिए குடும்பம் தேவ ஆவியினாலே நடத்தப்படணும். तो परमेश्वर की आत्मा के द्वारा वो परिवार चलाया जाना है। கர்த்தர் நடத்த, நாமா நடக்க கூடாது. परमेश्वर चलाना है, हम ही नहीं चलना है। ஹல்லேலூயா. हालेलुया। சில பேர் ஆண்டவர் நடத்துறது வித்தியாசமா இருக்கும். कई समय परमेश्वर चलाने वाला जो मार्ग है वो एकदम अलग அது होगा। நமக்கு ஒத்து வராது பாருங்க. वो हमारे लिए कभी एक समान नहीं होगा। அதான் சோத்திரம் பரிசுத்த ரோமர் எழுதுகிற பொழுது पवित्र रोमियो में लिखते समय 8ஆம் அதிகாரத்துல वो 8वां अध्याय पर சோத்திரம் 14வது வசனத்தை வாசிப்போமானா 14 वचन पढ़ते समय சோத்திரம் சொல்லுகிறாரு, वहाँ कहा गया है, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ और इसलिए कि जितने लोग परमेश्वर की आत्मा से चला அவர்கள் जाते हैं தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். वे लोग परमेश्वर के पुत्र कहला जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்போ தேவ ஆவியினாலே ஒரு பிள்ளைகள் நடத்துகிற பொழுதோ தேவன் நடத்தணும். तो यदि परमेश्वर की आत्मा से परमेश्वर चलाएगा, அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி இருக்கிறார். वे लोग ही परमेश्वर के पुत्र है कर कहलाया गया है। ஆனா ஆண்டவர் நடத்துகிறத நாம சிந்தைக்கு, புத்திக்கு, அறிவுக்கு எட்டாது. तो परमेश्वर चलाने वाला जो मार्ग है हमारे सोच विचारों से भी एकदम अलगपन का होता है। அறிவுக்கு எட்டாது. वो हमारे सोच विचारों से बड़े होते हैं। ஆனா அது நம்ம வாழ்க்கையில தேவன் நடத்துறத நமக்கு நினைக்கிற மாதிரி இருக்காது. तो परमेश्वर चलाने वाला मार्ग जो है हम सोचने वाले समान नहीं होता ஆனா है। இன்றைக்கு अनेक மக்கள் நினைக்கிறது என்னவேனா, आज कई लोग क्या सोचते हैं, நாம நினைக்கிறது கர்த்தர் நடத்தணும். हम जो सोचते हैं वो परमेश्वर हमें देना है, நான் விரும்புறது நடத்தணும். वो हम चाहने वाले कार्य पूरा होना है। அதே போலதான்
தான் இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய நடக்கிறார்கள். उसी तरह कई आत्मिक जीवन के लोग भी चलते हैं। எல்லா பெந்தகோஸ்து மக்களும் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. सारे बेंदगस के लोग भी इस प्रकार ही जीवन जी रहे हैं। அதான் குடும்பங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படல. उसके कारण ही आज परिवार में आशीर्वाद नहीं पाए ஒரு हैं। யோசேப்பு என்கிற மனுஷனை பார்க்கலாம். यूसुफ कहलाने मनुष्य को हम देख सकते हैं। ஆண்டவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை தராரு. परमेश्वर ने उसे एक बड़ी दर्शन को देते हैं। ஒருத்தரும் 1-2 முறை தரிசனத்தை கொடுக்கிறாரு. एक दो बार उसे दर्शन देते हैं। அந்த தரிசனத்தை தன்னுடைய சகோதரனுக்கு தன்னுடைய தாய் தகப்பன் சொன்ன போதோ वो दर्शन को अपने भाई और माता पिता को बताते समय எல்லாரும் அவனை பகைக்கிறாங்க பாருங்க. सब लोग उससे बैर रखते हैं। ஆனா காலங்கள் கடந்து போனது. लेकिन काल बीत गया அப்போ தன்னுடைய சகோதரனை விசாரித்து வரும்படி தகப்பன் அனுப்புகிறான். तो अपने भाई को पूछताछ करने के लिए अपना पिता भेजता ஆனா है। அங்க நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற போதோ लेकिन वहां पर होने वाले संभव को हम देखते समय எல்லாம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. सब कुछ अलगपन का ही हो रहा है। அவனை நிர்வாணியாக மாற்றுகிறார்கள். वे उसे नंगापन से बदल दिए, குழி தோண்டி புதைக்கிறார்கள். उन्हें खड्डा खोद के उस पर डाल दिए அடிமையா விற்று और போடுகிறார்கள். गुलामी के दौर पे बेच देते हैं। இப்படி எல்லாம் போகுது. इस प्रकार हो रहा है। கடைசியில போத்திபால் வீட்டுல இருக்கிறான். போத்திபால் வீட்டுல இருக்கிறான். अगला जो है पोतीपार के घर में रहता है கடைசியில சிறைச்சாலை அடைக்கிறார்கள். और अगला बंदीगृह में उसे बंद किया जाता है। 105 சங்கத்தில் வாசிக்கும் போது அவனை இரும்பு கூட்டுல போட்டு ஒடுக்கினார்களாம். और 105वां भजन संगीता में देखते हैं तो वो लोहे की जंजीरों से उसे जकड़ते हैं। அப்ப இதெல்லாம் பார்க்கும்போதோ तो ये सब हम देखते समय சொப்பனத்துக்கும் தேவன் நடத்துற விதத்துக்கும் ஒண்ணுமே வித்தியாசமா இருக்கு பாருங்க. और उसके देखे हुए स्वप्न और परमेश्वर के चलाने वाले मार्ग एकदम अलगपन का था। அப்ப ஆண்டவர் நடத்துற விதத்தை तो परमेश्वर चलाने वाले मार्ग जो है அவன் நினைக்கிற மாதிரி இல்ல. वो सोचा उस प्रकार नहीं था। அவன் எல்லாம் மறந்தே போயிருப்பான். वो सब कुछ भूल ही गया होगा। என்னடா இப்படி தரிசனம் தந்தாரு. ये है कि परमेश्वर तो ऐसा सौंप दिया, தன்னை வணங்குற மாதிரி தரிசனம் தந்தாரு. सब लोग ने मुझे दंडवत करने के समान सौंप दिया। நான் இப்படி இருக்கிறேனே आज मैं ऐसा क्यों हूँ என்று அவன் யோசித்து பார்த்திருப்பான். ऐसा वो सोच कर देखा होगा। தரிசனத்துக்கும் தேவன் நடத்துறதுக்கும் ஒண்ணுமே ஒத்து வரல பாரு. दर्शन देखा हुआ और चलाने वाले जो मार्ग वो कोई भी अनेक एक समान மக்கள் नहीं। அப்படிதான் இருக்கிறான். आज कई लोग वैसे ही है, விசுவாசி அப்படிதான் இருக்கிறான். विश्वासी भी वैसे ही है ஊழியம் செய்யற மக்கள் அப்படிதான் और இருக்காங்க. सेवकाई करने वाले लोग भी वैसे ही है। அவங்க நினைக்கிற விரும்பதான் நடக்கணும். और वो चाहने वाले विचार करने वाला ही होना चाहिए। ஆகினால் தான் வாழ்க்கையில அந்த குடும்பங்களோ வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படல பாரு. इसीलिए परिवार के जीवन रीति से वे लोग आशीर्वाद नहीं குடும்பங்கள் पाए, ஆஸ்வதிக்கப்படல. परिवार आशीर्वाद नहीं पाया ஆண்டவருடைய நடத்திப்பெல்லாம் போகிற ஊழியங்களும் அந்த இடத்துல ஆசீர்வாத விளங்காது. और परमेश्वर के द्वारा चलाए गए हुए उस सेवकाई भी वो आशीर्वाद नहीं पाता है। ஏனென்றால் மனசும் மாம்சம் விரும்புகிற இடத்துல ஒரு மனுஷன் இருப்பானால் தேவன் அவனை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. क्योंकि मनुष्य और मांस शरीर के द्वारा जो चलने वाले सारे कार्यों में परमेश्वर वहां पर आशीर्वाद, குடும்பங்கள் விளங்காம போகும். वो जो परिवार ही सत्यानाश हो जाएगा இரண்டாவது அந்த ஊழியம் விளங்காம போகும். और वो सेवकाई भी बिगड़ जाएगा போய் அந்த ஊழியத்தை ரெண்டா உடைப்பாளுங்க. और जाकर वो सेवकाई को 2 टुकड़ा कर देते हैं மூணா பிரிஞ்சு போகும். और 3 टुकड़ा से फट जाता है। இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் பாரு. ऐसा सब कुछ होता रहता है। அப்படிதான் விசுவாச வாழ்க்கையில ஊழியத்தில் இப்படிதான் தேவ ஆசீர்வாதத்துக்கு அடைபட்டு போகுது. ऐसे ही विश्वासी परिवार लोग के जीवन में आशीर्वाद परमेश्वर का रुकावट पाता है। தேவன் நடத்துகிற விதத்தை இன்னைக்கு மனுஷன் அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. तो परमेश्वर जो चलाने वाले जो मार्ग है वो मनुष्य उसे जानता नहीं और उसे चाहता भी नहीं है। ஒரு சமயம் एक समय पर 2-3 நாளைக்கு வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு வசனத்தோடு இடைப்பட்டார். और 2-3 दिन लगातार वचन पढ़ते समय परमेश्वर मुझसे मुलाकात की। தாவீது சொல்றாரு, तो दाऊद वहां पर कहता है, நான் துன்பத்தின் பாதையிலே நடந்து போனாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கிறாராம். मैं दुख के मार्ग में चलूंगा तो भी परमेश्वर मुझे जिलाएगा। இதை சற்று தியானிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். इसे जरा ध्यान करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। துன்பம்னு சொன்னாலும் எல்லாம் ஓடி போயிடுறா. वो दुख कहेंगे तो सब लोग भाग जाते हैं। துன்பம் இல்லாம இருக்கணும். बिना दुख का जीवन होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। துன்பம் கஷ்டம் இல்லாம இருக்கணும். और दुख बिना कष्ट का जीवन होना எல்லாம் चाहिए। வாயிலே வந்து ஓட்டணும்னு நினைக்கிறேன். सब लोग सोचते हैं कि मुंह पे आके खिलाना चाहिए, எல்லாம் வாயிலே வரணும். सब मुंह में आना चाहिए। ஆனா துன்பத்தை கண்டு யாரும் விரும்ப மாட்டேங்கிறா பாருங்க. लेकिन दुख को जो है कोई नहीं चाहते हैं। துன்பம்னால எல்லாம் ஓடி போயிடுறா. हाँ, दुख कहेंगे तो सब लोग दूर भागते हैं। வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கணும். और बादाम की जो है वो मुंह में खिलाना चाहिए। வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கணும். और केले को जो छिलका निकाल कर हमें मुंह में खिलाना चाहिए। விரும்புறா பாருங்க. ऐसा कई लोग चाहते ஆனா हैं। தாவீது 138 சங்கீதம் நினைக்கிறேன். लेकिन दाऊद जो है 138 भजन संगीता पर சொல்றாரு பாருங்க. वो कहता है, அவர் என்ன சொல்றாரு, वो क्या कहता है, நான் எங்க நடந்தா मैं कहाँ चलूंगा तो சொல்றாரு, நானு मैं துன்பத்தின் பாதையிலே நடந்தா துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் मैं यदि दुखों के बीच में चलूं तो भी 7வது வசனம், என்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். परमेश्वर मुझे जिलाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। எங்க நடக்கிறாரா? कहाँ चल रहा है? எங்க நடத்துறாரு? कहाँ चला रहा है? துன்பம்.
संकट दुख के समय में, துன்பம், दुख के समय में துன்பத்தின் பால் நடத்துறாரு और பாரு. संकट के मार्ग में चलाता है. அப்போ துன்பத்தின் பால் நடந்தாதான் तो संकट के मार्ग में चलोगे तो ही தாவீது என்ன செய்யப்படுவான்? तो दाऊद क्या किया जाएगा? உயிர்ப்பிக்கப்படுவான். वो जिलाया जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்படணும், एक मनुष्य जिलाया जाना है, ஒரு மனுஷன் பலன் அடையணும், एक मनुष्य बलवंत पाना है, ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை பூர்ணமா நிறைவேற்றணும்னா एक मनुष्य परमेश्वर की इच्छा पूरा करना है तो அவன் துன்பத்தின் பாதையில கர்த்தர் நடத்தினாதான். उसे संकट के मार्ग में चलाएंगे तो ही. அவிதமாக யோசேப்பு நடத்தினாரு. तो उस प्रकार यूसुफ को परमेश्वर அந்த चलाया. பாதையில அவன் போனபடினாலதான் उस मार्ग में वो चला, इसीलिए தேசத்திலே பெரிய அதிபதியாய் மாற்றினார். और देश में बड़े एक अधिपति के दौर पे उसे बदल அந்த दिया. பாதை அவன் வெறுத்திருந்தாக்கா, यदि उस मार्ग को उसने नफरत किया होगा तो போத்திபால் மனைவி தனக்கு மனைவியா மாத்திருந்தானாக்கா, वो पोतीफार की पत्नी को अपनी पत्नी बना लिया होता तो அவன் வாழ்க்கையில பெரிய அதிபதியா வந்திருக்க முடியாது. उसके जीवन में वो बड़ा अधिपति नहीं बन सकता था. ஏதோ ஒரு சோதரம் பார்வோன் பட்டணத்துல ஒரு குடும்பவாசியா இருந்திருப்பான். कोई तो फारोन के शहर में एक परिवार का निवासी बनकर रह जाता था. ஆகையினால இந்த நாட்களில इसलिए इस दिनों में தேவன் நம் குடும்பத்தை நம்ம நடத்தணும். परमेश्वर हमें और हमारे परिवार को चलाना है. நாம ஓடக்கூடாது. அது ரொம்ப நாள் வண்டி ஓடாது பாரு. हम ही हमारे बल पे नहीं दौड़ना है. அந்த வண்டி அந்த வாழ்க்கை ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஓடாது. वो गाड़ी कभी निरंतर नहीं दौड़ पाएगा. அதனால நம்ம விருப்பத்தின்படி ஓடுகிற போதோ इसलिए हमारे चाहत के अनुसार दौड़ते समय பிரச்சனை வரும், वो कई प्रकार की संकट आएगा, வியாதி வரும், नहीं तो बीमारी आएगा, மூணாவது பிசாசு போறான், और तीसरा शैतान की लड़ाई आएगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. இதுதான் நடக்கும். ये कुछ ना कुछ होगा. ஆயில குடும்பம் எங்க ஆசீர்வாதமா இருக்கும்? तो इस प्रकार परिवार कैसे आशीर्वाद पाएगा? வாழ்க்கை எங்க ஆசீர்வாதமா तो இருக்கும்? उसका जीवन कैसा आशीर्वाद पाएगा? ஹல்லேலூயா, हालेलुया. அப்படிதான் யோனா ஓடனா. इस प्रकार योना ने भागा, ஓடாதான் விருப்பத்தின்படி ஓடனா. கர்த்தர் சொன்னது வேற, इच्छा के अनुसार भागा, लेकिन परमेश्वर ने कहा அது कार्य अलग. யோனா பார்த்து ஓடனா பாருங்க. लेकिन उसको देखकर योना அந்த देखकर भाग யோனால எத்தனை பேர் நஷ்டப்பட்டா, गया. उस योना के द्वारा कितने लोग எவ்வளவு नष्ट पाए, பொருள் நஷ்டம், और कितने वस्तु नष्ट हो எவ்வளவு गए, வருமானம் நஷ்டம். और कितने आमदनी नष्ट हो गए. அது போல இன்றைக்கு வாழ்க்கையில उसी तरह इस दिनों में जीवन நீ में ஆண்டவருடைய நடத்திப்பில்லாம நான் வாழ்ந்து கொண்டிருப்போமானா यदि परमेश्वर के चलावट के बिना हम चलेंगे तो நஷ்டம் தான் உருவாகும். उसमें नष्ट ही उत्पन्न होगा. உன்னால உன் குடும்பத்துக்கோ மற்ற இடங்களுக்கு உனக்கு லாபம் வராது, आपके द्वारा आपके परिवार में कई प्रकार के ஆசீர்வாதங்கள் வராது, आशीर्वाद नहीं आएगा, உன் நாட்களில நஷ்டத்தை அனுபவிக்க முடியும். और आपके जीवन में आप नष्ट को ही देखोगे, சமாதானத்தை கெடுக்கப்படுவா, और शांति को बिगड़ा हुआ देखोगे, எல்லாமே கெட்டு போகும். सब कुछ बिगड़ जाएगा. ஹல்லேலூயா, हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஆகியனாலதான் इसलिए ही ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर நம்ம हमें சோதர கர்த்தர் प्रभु நடத்தணும். वो चलाना है. ஆகியனால इसलिए இந்த கொன்னியேடு சொப்பனத்தை தரிசனத்தை கண்டா, इस कोर्नेलियुस ने दर्शन को देखा. தரிசனத்தை கண்டு பார்த்த உடனே वो दर्शन को देखते ही வேலைக்காரன் ஒருத்தன் அழைத்தான். अपने नौकर को एक को बुलाया. அதுல ஒரு பக்தி உள்ளவனா उसमें से वो एक भक्त वाला था. எல்லாத்தையும் சொல்லி वो कहकर யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டான். और याफा शहर में भेज दिया उसे. கர்த்தர் நடத்துற அனுபவத்தை அவன் அறிந்து கொண்டான். तो परमेश्वर चलाने मार्ग को वो जान लिया, அப்ப கர்த்தர் நடத்தினபடியே அவன் காணப்பட்டான். और परमेश्वर जिस प्रकार चलाया उसी रीति से वो दिखाई भी दिया. ஆசீர்வதிக்கப்படுச்சு. इसके कारण ही वो परिवार आशीर्वाद पाया. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க, आज हमारे जीवन में सोच के देखिए, பல நேரத்துல மனசும் மாமிசம் விரும்பி ஓடுறோம். कई समय में मनुष्य और मांस और जीवन चाहने वाले कार्य में हम दौड़ते புத்தி हैं. நினைக்கிறது எப்படி வாழறோம். हम जो सोचते हैं उसके अनुसार जीते हैं. ஆகியனால தான் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. इसके कारण ही जीवन में आशीर्वाद को हम नहीं पाते हैं, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட और முடியல. परिवार भी आशीर्वाद नहीं पाते हैं. தாவீது சொல்லுகிறார், वो दाऊद कहता है, சோத்திரம் கர்த்தர் நடத்துகிற போது परमेश्वर चलाते समय 23ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல 23वां भजन संगीता என்னை में 3रा ஆண்டவர் वचन, நீதியின் பாதையிலே நடத்துகிறார். मुझे परमेश्वर धर्मी मार्ग में चलाता है. நீதியின் பாதையில ஒரு நாள் நடத்துறார் ஆண்டவர். धर्मी की मार्ग में परमेश्वर प्रत्येक दिन ஆகியனால चलाता தான் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. है. इसके कारण ही उसके परिवार அவன் आशीर्वाद पाते சாகுற வரைக்கும் ஐஸ்வர்யம் குறைந்து போகவில்லை, हैं. उसके मृत्यु तक कोई प्रकार के आशीर्वाद की அவன் कमी नहीं சாகுற हुआ, வரைக்கும் மகிமை குறைந்து போகவில்லை, और उसके मृत्यु तक कोई प्रकार की महिमा அவன் कम नहीं சாகுற हुआ, வரைக்கும் சுகம் குறைந்து போகவில்லை. और उसके मृत्यु तक उसके शरीर की चंगाई कम नहीं हुआ. ஹல்லேலூயா, हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. அப்ப இந்த நாட்களிலே तो इस दिनों में அவனுக்கு நீதியின் பாதை நடத்துறாரா? वो हमें धार्मिक मार्ग में चलाता தேவன் है. விரும்புற பாதை நீதியின் பாதை. परमेश्वर चाहने वाला मार्ग वो धर्मी அந்த मार्ग பாதையில है. நடத்துகிறோமா? वो हम क्या चलाए जाते हैं நம்மளோட उसमें? குடும்பம் போகிறதா? हमारी परिवार उस मार्ग में அப்ப चलते அந்த हैं क्या? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். वो परिवार आशीर्वाद पाना है. அது ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் இல்ல, ऐसे आना ऐसे जाना नहीं அது है. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். परिवार आशीर्वाद पाना है. உங்க குடும்பம் பரலோக ராஜ்யம் போகணும். आपके परिवार
स्वर्ग राज में जाना है, ஆகியனால் பரலோக ராஜ்யம் போக வேண்டும், इसलिए स्वर्ग राज जाना है, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் आपके परिवार आशीर्वाद पाना है तो தேவனால நடத்தப்படணும். परमेश्वर के द्वारा हम चलाए जाना है। ஆண்டவர் நடத்தப்படுகிறப்போ நீதியில் பாதை நடத்துவாரு. तो परमेश्वर जिस मार्ग में चलाएगा वो धार्मिक मार्ग में ஏசாயா चलाएगा। பக்தன் எழுதுகிற பொழுதோ ஏசாயா भक्त लिखते समय 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போதோ 48वां अध्याय में 48ஆம் அதிகாரத்துல 48वां अध्याय पर அந்த 17வது வசனத்தை வாசிப்போம்னா 17 वचन पढ़ते समय நீ நாம் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் நடத்துகிறவர், हम जो चलने वाले मार्गों में परमेश्वर शिक्षा देके चलाएगा। நமக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்க வழி, हमारे लिए एक मार्ग को परमेश्वर रखे நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவர், और हम जो चलाने वाले मार्ग में हमें चलाने वाला தெளிவா சொல்லியிருக்கார் பாருங்க, एकदम स्पष्ट लिखा है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், परमेश्वर की महिमा हो। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றாரு, वहाँ पर कहते हैं அந்த நல்ல ஆவியான் வருகிற பொழுது वो अच्छे आत्मा हमारे अंदर आते समय கர்த்தர் சொல்லுகிறதாவது परमेश्वर कहता है பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து जो लाभ समान तुझे शिक्षा देकर நீ நடக்க வேண்டிய வழியிலே और तू चलने वाले मार्ग में உன்னை நடத்துகிறவர், तुझे चलाने वाला। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया, அப்போ அதான் சொன்னார் ஆண்டவர், तो वही परमेश्वर ने कहा நாம் நடக்க வேண்டிய வழி ஒவ்வொரு நாள் நடக்கணும், तो मैं चाहने वाले मार्ग में प्रत्येक दिन चलना है அடுத்த ஆளு போற பாதையில போக கூடாது, और दूसरे लोग चलने वाले मार्ग में नहीं चलना है। இப்படி இருக்கா இந்த ஆளு இப்படி இருக்கா, वो मनुष्य ऐसा है, ये मनुष्य ऐसा है। ஹல்லேலூயா हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा ஆனா हो। இதே சங்கீதக்காரன் சொல்றாரு, यही भजन संगीत वाला कहता அதே है, 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் போதோ वही 32वां अध्याय में 8 पढ़ते நான் समय உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உனக்கு காட்டுவேன், मैं तुझे शिक्षा देने वाले मार्ग में तुझे चलाऊंगा। நாம் நடக்கிற வழியில கர்த்தர் நடத்தணும், हाँ, हम चलने वाले मार्ग में परमेश्वर हमें चलाना है। நம்முடைய வழி விட்டுட்டு हमारे मार्गों को छोड़कर இன்னொருத்தம் போற வழியில போக கூடாது, और दूसरे लोग चलने वाले मार्ग में नहीं जाना है, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், तो परिवार कैसा आशीर्वाद पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया, சோ நம்ம குடும்பம் எந்த பாதையில நடக்கணும் அந்த பாதையில கர்த்தர் நடத்தணும். तो हमारा परिवार जिस मार्ग में चलना है उस मार्ग में परमेश्वर हमें चलाना है। நாட்களிலே तो इस दिनों में நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு आशीर्वाद के लिए जो रुकावट भरा குடும்பத்தை है, கர்த்தர் நடத்தணும், परमेश्वर परिवार को चलाना है நீதியின் பாதையில கர்த்தர் நடத்தணும், और धर्मी के मार्ग में चलाना है। சோதரன் நாம் நடக்க வேண்டிய பாதையில கர்த்தர் நடத்தணும், हम चलने वाले मार्ग में परमेश्वर चलाना है, சோதரன் அதுவும் वो भी சத்தியத்திலே நடத்தணுமா, और सत्य के मार्ग में हमें चलाना है, வசனத்திலே நடத்தணும். और वचन में हमें चलाना है। சோதரன் யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ல வாசிக்கிற போதோ யோவானா की सुसमाचार 16 में 13 पढ़ते समय சத்திய ஆவியான் வருகிற போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரா, जो सत्य की आत्मा हमारे अंदर आते समय वो सत्य के मार्ग में हमें चलाएगा। இன்னைக்கு விசுவாச குடும்பங்களில आज विश्वासी परिवार में நீதியின் பாதையும் கிடையாது, वो धर्मी का मार्ग भी नहीं है, நடக்க வேண்டிய நாம் நடக்க வேண்டிய பாதையிலும் கிடையாது, और हम चलने वाले मार्ग भी नहीं है, அடுத்தவன் போற பாதையில போயிட்டு இருப்போம், वो दूसरा चलने वाले मार्ग में ही हम चल रहे அடுத்தவன் போற பாதையில போய் சண்டை போட்டு हैं, और கிடப்போம், दूसरे जाने वाले मार्ग में ही हम जाकर लड़ाई அது करते हैं, சத்தியத்தின் பாதையில கிடையாது, और वो भी सत्य के मार्ग भी नहीं அது है, வசனத்தின் பாதை கிடையாது, और वो वचन का मार्ग भी नहीं है। ஏதோ வாழ்க்கை வச்சு ஓடி எனக்கு எல்லாம் தெரியும், कोई तो मार्ग में चलते है कि मुझे सब कुछ मालूम எனக்கு है, எல்லாம் தெரியும் ஓடிட்டு இருக்கேன், मुझे सब कुछ मालूम है करके दौड़ रहे हैं, எல்லாமே தெரியும், मुझे सब कुछ पता है। என்னது தெரியும், क्या क्या जानते हो। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया, வாழ்க்கையில சத்தியம் என்னன்னு தெரியல, जीवन में सत्य क्या करके जानते नहीं हो, யோசித்து பாரு, सोच कर देखिए, சிந்தித்து பாரு, सोच कर ஏன் देखिए குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல, क्यों परिवार आशीर्वाद नहीं पाया है। அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில तो हमारे जीवन में தேவன் परमेश्वर நடத்த வேண்டிய விதங்களை जो परमेश्वर चलाने அறிந்து वाले கொண்டு அவரால் நடத்தப்படணும், तो जानकर उसके मार्ग में हम चलने जा रहे हैं, யோசிக்கணும், ये सोचना है, யோசிக்கணுமே, हम सोचना है சத்தியத்தில் பால் நடக்கிறோமா, क्या हम सत्य के मार्ग में நீதியின் चलते பால் हैं, நடத்துகிறாரா, क्या धर्मी मार्ग में चलाते हैं क्या। சோத்திரம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நான் நடக்க வேண்டிய பால் நடத்துறாரா, तो प्रत्येक दिन परमेश्वर हम चलने वाले मार्ग में परमेश्वर हमें ஒவ்வொரு चलाते हैं நாள் क्या? கர்த்தர் நடத்துறது வித்தியாசமா இருக்கும் तो பாரு, प्रत्येक दिन परमेश्वर चलाने वाले मार्ग वो एक अलगपन का होगा। எம்ஜி ரோड நடத்துவாரு, आज एमजी रोड में चलाएगा, நாளைக்கு வெஸ்டர்ன் ஹைவேல நடத்துவாரு, कल के दिन वेस्टर्न हाईवे में चलाएगा, இன்னொரு நாளைக்கு எஸ்வி ரோड நடத்துவாரு, और दूसरे दिन एसवी रोड में चलाएगा, இன்னொரு நாளைக்கு கல்லில நடத்துவாரு, और जो अगला दिन जो है गली में चलाएगा, சிமெண்ட் இல்லாத ரோड நடத்துவாரு, कई समय सीमेंट के बिना रोड में चलाएगा, கல்லுள்ள பால் நடத்துவாரு, कई समय पत्थर
पत्थर के मार्ग में चलाएगा முள்ளுள்ள பால் நடத்துவாரு. और कांटे के मार्ग में चलाएगा। எப்பவுமே உனக்கு ஹைவே நடத்துவாரு நினைக்காத. हमेशा आपको हाईवे में चलाएगा रे सोचो मत। அதான் ஒவ்வொரு நாள் நடக்க வேண்டிய பாதையில கர்த்தர் நடத்தணும். इसीलिए प्रत्येक दिन चलने वाले मार्ग में परमेश्वर चलाना है। ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சொன்னான், इसलिए अब्राहम का सेवक ने कहा என்னை நேர் வழியாய் கர்த்தர் நடத்தி வந்தார். मुझे सीधे मार्ग में चला कर ले आया। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। ஆதியாகம புத்தகத்திலே 24ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற பொழுதோ उत्पत्ति की किताब पे 24वां अध्याय में पढ़ते समय கர்த்தர் என்னை எப்படி நடத்தி வந்தாரா? परमेश्वर मुझे किस प्रकार चलाया? 48 வருஷம் நேர் வழியாய் நடத்தி வந்தார். वो 48वां वचन में सीधे मार्ग पर चलाया। நேர் வழியா நடத்தி வந்தார். सीधे मार्ग पर चलाया। அந்த முள் பாதை இருந்தால் நேர் வழியா இருக்கும் பாரு. वो कांटे का मार्ग होगा तो भी वो सीधा ही मार्ग கல்லு होगा। பாதை இருந்தால் நேர் வழியா இருக்கும் वो பாரு. पत्थर का मार्ग होगा तो भी सीधा ही मार्ग அது होगा। திருட்டு வழியா இருக்காது. वो उसमें कोई चोरी का मार्ग नहीं होगा। அந்த நைட் வரை திருட்டு வழியா இருக்காது. वो रात के रात वो चोरी का मार्ग नहीं होगा। கொல்லாம் ஓடுற திருட்டு வழியா இருக்காது. वो उस प्रकार की चोरी का मार्ग नहीं होगा। அதனால யோசித்து பார். इसलिए सोच के देख அந்த வழியெல்லாம் எப்படிப்பட்ட வழி? आप आए हुए मार्ग किस प्रकार की मार्ग है? சுத்தம் பாடகன் பாடினாரு. इसलिए गीत गाने में गाया, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா हालेलुया। கடந்து வந்த பாதை பார்த்தாயா? तो जो आया वो मार्ग उसने देखा, அவன் எந்த பாதை வந்தான்னு தெரியல. वो कौन से मार्ग में आया पता नहीं, தெரியல, முடிச்சிட்டு இருக்கா. वो ऐसे ही खड़ा है। ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा அப்ப हो। ஆண்டவர் तो परमेश्वर நடத்துறாரா? எல்லாமே ஆண்டவர் நடத்த நினைக்காத. तो सब कुछ परमेश्वर ही चलाता करके सोचो मत। அந்த கர்த்தர் நடத்தணும்னா यदि परमेश्वर चलाना है तो கூட இருக்கணும் ஆண்டவர். आपके संग रहना है। ஆதியாகம புத்தகம் 39ஆம் அதிகாரத்துல उत्पत्ति की किताब पे 39वां 2-3 வாசிக்கும் போதோ उसका पहला और दूसरा वचन पढ़ते யோசேப்பை समय கர்த்தர் நடத்தி வந்தார் பாருங்க. यूसुफ को परमेश्वर चला के आया। அவன் சகோதரன்மார் இருதயத்தை கடினமாக்கி उसके भाई के हृदय को कठिन कर कर, அவனோட பகை உண்டாக்கி उसके अंदर बैर उत्पन्न कर कर, அவனை வஸ்திரத்தெல்லாம் கட்ட வச்சு उसके वस्त्र को निकाल कर, அவனை குழியில போட வச்சு उसे खड्डे में डलवा कर சோதரம் வியாபாரிக்காரர்கள் அவனை விற்க வச்சு और व्यापारियों के हाथ में उसे बेच कर அந்த போத்திபால் வீட்டுக்கு வந்து और इस पोतीफार के घर में இதெல்லாம் आकर, கர்த்தர் நடத்திடுவாரு. ये सब परमेश्वर उसे चलाता है। யோசேப்புக்கு தெரியாது. ये लेकिन यूसुफ नहीं जानता है। ஆனா लेकिन போத்திபால் தெரிந்து பாரு. पोतीफार ने जान लिया। போத்திபாலுக்கு தெரிந்து பாருங்க. पोतीफार को देख रहा है। ஏனென்றா क्यों कहेंगे तो கர்த்தர் அவனோடு இருக்கிறது, परमेश्वर उसके संग அவன் रहते கூட இருந்து उसके संग அவன் रहकर செய்யறதெல்லாம் वो ஆசீர்வதிக்கிறதையும் करने वाले सारे कार्य को आशीर्वाद कर யோசேப்புக்கு தெரியல. यूसुफ नहीं जान ஆனா रहा था। யாருக்கு தெரியுது? लेकिन कौन जान रहा था? போத்திபாலுக்கு தெரிந்து பாரு. पोतीफार को दिखाई पड़ रहा हालेलुया। था। हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தர் நடத்துறாருன்னா तो परमेश्वर चलाएंगे तो நான் ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் நடத்துறாருல்ல. हम प्रार्थना करने से परमेश्वर चलाएंगे करके नहीं, எனக்கு எல்லாம் தெரியும், அது நடத்துறாருல்ல. मुझे सब कुछ मालूम है करके चलाएंगे नहीं। கர்த்தர் परमेश्वर உன்னை நடத்துறவன் கூட இருக்கிறத तेरे संग रहकर तेरे चलाने के लिए பக்கத்தில் இருக்கிறவன் கண்டு கொள்ளணையா? दूसरा व्यक्ति जो तेरे पास रहने वाला व्यक्ति तुझे பக்கத்து जानना है, வீட்டுக்காரன் அறியணும், आसपास के रहने वाले घर वाले लोग जाना है, பக்கத்து குடும்பத்துக்காரன் தெரியணும். पास के घराने लोग को जानना है। அப்பதான் அந்த குடும்பத்துல கர்த்தர் இருக்கிறாரு, तभी ही परमेश्वर उस घर के संग இந்த है, மனுஷனோட இருக்கிறாரு. इस मनुष्य के संग है। ஹல்லேலூயா हालेलुया। ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிற எல்லா மக்களும் அறிந்து கொண்டார்கள். अब्राहम के संग परमेश्वर है करके सभी लोग जान गए, தானியேலோடு இருக்கிறது எல்லா மக்களும் அறிந்து கொண்டார்கள். और दानियेल के संग सब है அப்போ करके सब लोग உங்களோட जान உங்கள் गए। குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிறது பக்கத்தோட அறிய முடியதா? तो आपके संग परमेश्वर रहते हो, आसपास के लोग जानते பக்கத்துல हैं இருக்க क्या? மனுஷன் அறிய முடியதா? आसपास के लोग जानते हैं क्या? அறிய முடியலையே. वो जान नहीं पाते हैं। உனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு உனக்கே தெரியல. आपके अंदर किस प्रकार की आत्मा है करके आप भी नहीं जानते அசுத்த हो। ஆவி தான் இருக்குதா? पवित्र आत्मा ही है क्या? அசுத்த ஆவி தான் இருக்குதா? क्या अशुद्ध आत्मा है? உன்னால கண்டுகொள்ள முடியவில்லை. ये आप खुद नहीं जान पाते हो। இன்னைக்கு சிந்தித்து பா. आज सोच कर देखिए, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, परिवार आशीर्वाद पाने के लिए, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, परिवार आशीर्वाद पाने के लिए ஆண்டவர் நடத்தணையா? परमेश्वर हमें चलाना है, கர்த்தர் நடத்தணும். परमेश्वर चलाना है, ஆவியால நடத்தப்படணும். आत्मा जी हमें चलाना है। அந்த ஆவி நடத்தப்படுகிற போது वो आत्मा जी हमें चलाते समय நீதியின் பால் நடப்பான், वो हमें धर्मी मार्ग में நடக்க चलाएगा வேண்டிய பால் நடப்பான், और चलने वाले मार्ग में चलाएगा சத்தியத்தின் பால் நடப்பான், और सत्य के मार्ग में चलाएगा சோத்திரம் வாழ்க்கையில் ஜீவித்திலே और जीवन में जिंदगी में சோத்திரம் ஆண்டவர் परमेश्वर இப்படி நடக்கிற போது கர்த்தர் கூட இருப்பாரு. इस प्रकार चलाते समय परमेश्वर हमारे தொடர்ந்து संग பார்த்துட்டே போவோமானா ऐसे देखते जाएंगे तो அதே சாயம் தாவீது சொல்றாரு, वही दाऊद कहता है, சோத்திரம் என்ன मुझे சோத்திரம் நித்திய பாதையில நடத்தும். वो अनंत के मार्ग में हमें चलाता है। சோத்திரம்
சோதனை 138 சங்கீதத்தை வாசிக்கும் போதோ 139वां अध्याय पर நீதியின் நித்திய பாதையிலே நடத்தும். वो अनंत मार्ग में चलाएगा. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து यदि वेदना उठाने वाला मार्ग मेरे अंदर होगा तो நித்திய பாதையிலே நடத்தும். मुझे आप अनंत मार्ग में चलाइए. हालेलुया हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து यदि वेदना होने वाले मार्ग यदि मेरे अंदर होगा देखकर मुझे अनंत मार्ग में चलाइए. ஆண்டவர் நடத்துற விசேஷமா இருக்கும். तो परमेश्वर चलाने वाला मार्ग वो विशेषता का होगा. எப்படி இருக்கு? वो कैसा है? நடத்துறாரா? परमेश्वर चला रहा है क्या? हालेलुया. हालेलुया. பிள்ளைகள் திருமண காலத்துல கர்த்தர் நடத்துறாரா? तो आपके बच्चों के विवाह के कार्य में परमेश्वर चलाता है क्या? படிப்பு காலத்துல கர்த்தர் நடத்துறாரா? सारे पढ़ाई के कार्यों में परमेश्वर चलाता है क्या? வேலை ஸ்தலத்துல கர்த்தர் நடத்துறாரா? काम के स्थलों में परमेश्वर चलाता है. தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நடத்துறாரா? आपके व्यक्तिगत के जीवन में परमेश्वर चलाता है क्या? நடத்தப்படுகிறோமா? आत्मा के द्वारा चलाया जाता है क्या? வந்துருது. वो अचानक आ जाता है. திடீர்னு சில காரியம் வந்துருது பாரு. अचानक कई कार्य आ जाता है. காலையில சொன்ன மாதிரி वो दाऊद जिस प्रकार कहा है காலையில சொன்ன மாதிரி सुबह कहा जिस प्रकार அந்த சுயம் வந்துருது பாரு. वो अचानक अपने अंदर से சுய புத்தி வந்துருது பாரு. अपनापन आ जाता है. சுய புத்தி मैं अपनापन आ जाता है उसमें. हालेलुया. सेल्फ माइंड वो सेल्फिश माइंड हो जाता है. அது வந்துருது. वो आ जाता है. அங்க கத்த நடத்துவாரு. तो कैसा परमेश्वर चलाएगा? நான் ஒண்ணும் நடத்த முடியாது. நீ மூளையில ஓடிட்டே இருப்ப. इसलिए तू अपने मार्ग में चलाते रहेगा. हालेलुया. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. ஆகினாலே इसलिए ஒரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட एक परिवार आशीर्वाद पाने के लिए குடும்பங்களும் वो परिवार குடும்பத்தில் உள்ளவர்களும் और परिवार के लोग தேவாவே நடத்தப்படணும். परमेश्वर की आत्मा के द्वारा चलाया जाना है. அபிஷேகம் பெருசு இல்ல. अभिषेक पाना बड़ी बात नहीं है. भाषा பேசுவது பெருசு இல்ல. अन्य भाषा बोलना बड़ी बात नहीं है. ஆகினாலே इसलिए அந்த ஆவியை நடத்தப்படணும். वो आत्मा के द्वारा हम चलाए जाना है. हम चलाए जाते हैं क्या? நடத்தப்படுறாரா? बच्चे लोग चलाए जाते हैं क्या? குடும்பத்தார் நடத்தப்படுகிறார்களா? परिवार चलाए जाते हैं. பெற்றோர்கள் நடத்தப்படுகிறார்களா? माता पिता चलाए जाते हैं क्या? சுயத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். अपने खुदपन में चलते हैं. சுயத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். अपने आप में हम दौड़ते हैं. ஓடிக்கிட்டு இருக்கோம். अपने मन की इच्छा के अनुसार காணுகிறபடி ஓடிக்கிட்டு இருக்கோம். हम मन सोचने वाले मार्ग में चलते हैं. इसलिए கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை परमेश्वर आशीर्वाद करने वाला आशीर्वाद को முடியல. हम प्राप्त नहीं कर पाते. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாத காரியங்களை परमेश्वर के द्वारा आशीर्वाद पाने वाले कार्य अनुभविக்க முடியவில்லை. हम उसमें जीवन में अनुभव नहीं पा पाते. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा. நாளில் சிந்தித்து பாருங்கள். इस दिनों में सोच कर देखिए. நாளில் யோசித்து பாருங்கள். इस दिनों में विचार करके देखिए. குடும்ப ஆசை தடபடுகிற காரியங்களை आपके परिवार के आशीर्वाद को रुकावट करने कार्य நடத்தப்படல. वो कहां मेरे कार्य ஆராய்ந்து ஒப்புக்கொடுங்க. ऐसा जांच कर अर्पण कीजिए. குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर आपके परिवार को आशीर्वाद करेगा. हालेलुया. எல்லாருடைய கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? सब हाथ उठा के स्तुति करेंगे क्या? குடும்பத்தோடு मेरे परिवार के साथ கரங்களை உயர்த்தி ऐसे हाथों को उठाते हुए ஒரு क्षण அப்படியே யோசித்து பாருங்க. एक पल के लिए सोच कर देखिए. ஆண்டவரே, हे प्रभु, இந்த 5 மாதத்தை முடிக்க போகிறேன். इस 5 महीनों खत्म करने वाले मेरे परिवार आशीर्वाद नहीं पाया. வந்த பாதையெல்லாம் मैं आया हुआ मार्ग நீ நடத்தி வந்தீரா? क्या आप मुझे चलाए हो? क्या आप मुझे चलाए हो? ஏசாயா பக்தன் சொன்னா, इसलिए एशिया भक्त कहा, நித்தமோ हमेशा உன்னை நடத்தி मैं तुझे चलाकर திருப்தியா வளர்ப்பேன். तुझे तृप्त करके चलाऊंगा. திருப்தி நடத்தி இருக்காரா? तृप्त करके चलाया क्या? हालेलुया. हालेलुया. ஏசாயா 58:11 வாசித்து பார். एशिया आपके 50:80 में 11 पढ़ेंगे. हालेलुया. 58:11 और 48 में 11. நித்தமோ திருப்தியா வைப்பாரா? नित्य आपको तृप्त चलाएगा. சோதரம் அது சேதம் இல்லாம வைப்பாரா? उसमें कोई नुकसान नहीं पहुंचेगा. கர்த்தர் சேதம் இல்லாமல் இருக்கணும். तो परमेश्वर के द्वारा हम बिना हानि के कारण चलना है. ஏசாயா பக்தன் 43:2 சொல்லி இருக்கிறாரு. इसीलिए एशिया भक्त தண்ணீரிலே நடந்தாலும் वो आग में पानी में चलेंगे நடந்தாலும் आग में चलेंगे तो भी சோதரம் ஒன்னு நாட்கள் ஒண்ணும் பற்றாதியா? वो आपके जीवन में कोई नुकसान नहीं, कोई हानि नहीं आएगा. அம்மா ரோட்ல போனாலே உனக்கு கல்லடி கீழ விழுறியே. वो ऐसे रोड में जाते हैं आपके पैर में पत्थर लगे आप गिर जाते हो. அப்ப தேவன் நடத்தலையே. तो परमेश्वर आपको नहीं चला. ரோட்ல போக நடத்தலையே. तो रोड में चलते समय आपको नहीं चलाया. हालेलुया. हालेलुया. யோசித்து பார். तो सोच के देखिए எங்க என் வாழ்க்கை எங்க நான் சுயமா ஓடி இருக்கேன். तो कहां मेरे जीवन में अपने आप में चला हूं. சோதரம் கொஞ்ச நேரம் அப்படியே கரங்களை சோதரம் பண்ணுவோமா? ऐसा हाथ उठा के स्तुति करेंगे. குடும்பமா கொஞ்ச நேரம் சோதரம் பண்ணுங்க. परिवार स्तुति करेंगे. பிள்ளைகள் பாதியிலே, बच्चों की பிள்ளைகள் வாழ்க்கையிலே, बच्चों के जीवन में, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, अपने व्यक्तिगत के जीवन में, நான் வாழ்க்கையிலே कहां पर मेरे जीवन நடத்தி இல்லாம வாழ்ந்திருக்கேன். बिना परमेश्वर के चलावन के बिना चला ஆசீர்வதிக்கப்படுவதற்கு मेरे परिवार आशीर्वाद जो रुकावट भरा हुआ எடுத்து போட்டு सारी चीजों को निकाल कर நடத்திப்பிக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே आपके चलावन को मैं अपने आप को अर्पण करता हूं. सब लोग थोड़ी देर स्तुति करेंगे. ஒரு 2 நிமிஷம் அப்படியே 2 पल के लिए எந்த பாதை நடந்து வந்தீங்க? आप कौन से मार्ग में चलते हो? நடந்து வந்தீங்க? कौन से मार्ग में आए हो? சோதரம் 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 स्तुति हो ईश्वर राजा. அப்ரைஷாலா மீனா மதுரரபா
ஓ பௌரிகாமா ஷகனிகாமா மீனானாமா தூராரபா பௌரிகாமா. அல்லாண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். தகப்பனே துதிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்ல தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்ல தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஐஷலாமீனா மதுரரப பௌரிகமா ஓ ஷகனிகமா தீரரபா. அல்லாண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். இரண்டாவதாக और दूसरा जो है இந்த கொர்நேலிய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு इस कोर्नेलियस परिवार आशीर्वाद पाने के लिए என்ன செய்தானா, उसने क्या किया? அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் प्रेरितों की किताब 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 22वां वचन पढ़ते समय அதற்கு அவர்கள் उन्होंने उसके लिए கொர்நேலியுடைய வேலைக்காரர்கள் कोर्नेलियस को जो नौकर அவனை பற்றி சாட்சி சொல்லுகிறார்கள். उसके बारे में गवाही देते அவன் हैं। நீதிமானும் वो धर्मी தேவனுக்கு பயப்படுகிறவனும் परमेश्वर का भय मानने वाला யூத ஜன எல்லாராலும் सारे यहूदी लोगों से நல்லவன் என்று वो भला मनुष्य சாட்சி பெற்றவனுமாகிய वो गवाही पाए हुए கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி कोर्नेलियस कहने वाला जुबेदार तो आपको தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து आपके अपने घर पे बुलाकर சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி आपके द्वारा कहा जाने वाले शब्दों को सुनकर பரிசுத்த தூதனாலே पवित्र दूत के द्वारा தேவயத்தனமாய் கட்டளை பெற்றான். परमेश्वर के द्वारा उसने आज्ञा पाया। ஹல்லேலூயா ஹல்லேலூயா हालेलुया। சோத்திரம் வாசித்து பார்க்கும்போது पढ़कर देखते समय தன் வாழ்க்கையிலே अपने जीवन में எல்லா நிலைமையிலும் सारे परिस्थितियों में கர்த்தரை முக்கியப்படுத்தினார். परमेश्वर को मुख्यता उसने दी। ஹல்லேலூயா हालेलुया। உம்மாலே சொல்லப்படும் आपके द्वारा कहा जाने वाला வார்த்தைகளை கேட்கும்படியா शब्दों को सुनने के लिए தேவ தூதனாலே परमेश्वर के दूत के द्वारा பரிசுத்த தூதனாலே पवित्र दूत के द्वारा தேவயத்தனமாய் சாட்சி பெற்றார். परमेश्वर के द्वारा वो गवाही पाया। ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அப்போ இந்த நாட்களிலே तो इस दिनों में இந்த கொர்நேலியு என்ன செஞ்சானா, इस कोर्नेलियस ने தன் क्या வாழ்க்கை किया? எல்லா நிலைமையிலும் अपने जीवन में सारे स्थितियों में கர்த்தரை முக்கியப்படுத்தினார். परमेश्वर को मुख्यता दिया उसने। வாழ்வானாலும் वो जीवन क्यों ना हो, சாவானாலும் वो मौत क्यों ना हो, எல்லா நிலைமையிலும் सारे स्थितियों में கர்த்தரை முக்கியப்படுத்தி வந்தார். परमेश्वर को ही मुख्यता दिया। தேவனை முக்கியப்படுத்தி வந்தார். परमेश्वर को ही मुख्यता दिया। இவன் ஒரு புறஜாதியாம் பாருங்க. ये एक अन्य जाति है। புறஜாதியாம் சத்தியத்தை அறியாதவன், वो अन्य जाति सत्य को ना जानने वाला मनुष्य வாழ்க்கையில इसके जीवन में கர்த்தரை முக்கியப்படுத்துறான் பாருங்க. परमेश्वर को मुख्यता देता है। உம்மா சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படியா आपके द्वारा होने वाले शब्दों को सुनने के ஆகினால लिए பரிசுத்த தூதனை கொண்டு தேவயத்தனமாய் इसीलिए पवित्र दूत के द्वारा और कटले परमेश्वर के पेट्रा। शब्दों के द्वारा वो गवाही पाया, கட்டளை பெற்றார். वो आज्ञा पाया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஆண்டவருக்கு முக்கியப்படுத்துறான் तो பாருங்க. परमेश्वर को मुख्यता देता है। அப்போ இந்த நாட்கள் யோசித்து பாருங்க. तो इस दिनों में सोच कर देखिए, நாம் சத்தியத்தை கேட்டவங்க, हम सत्य को सुने हुए लोग, சத்தியவாசிகள், हम सत्य के वासी हैं விசுவாசிகள், और विश्वासी भी हैं ஆவிக்குரியவர்கள். और आत्मिक जीवन के हैं। சத்தியத்தை கேட்காத சத்தியமே கிடையாது. और सत्य नहीं सुने वाला ऐसा सत्य ही नहीं है। நமக்கு தெரியாத சத்தியமே கிடையாதுயா. हम नहीं जानने वाले सत्य ही नहीं நமக்கு है। எல்லாம் தெரியுமே. हम तो सब कुछ जानते हैं। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்ற கேஸ். हम तो सब कुछ जानते कहने वाले அந்த जो है, முகத்தை பார்த்தா தெரியும்.
उसके चेहरा देखते ही जानते हैं। எல்லாம் தெரியுமா தெரியாதா? क्या आप सब जानते हैं कि नहीं जानते हैं? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் तो जीवन में सारे परिस्थितियों में நாம் அறிஞ்சு ஆண்டவரை முக்கியப்படுத்த மாட்டோம் பாருங்க. हम जानकर भी परमेश्वर को मुख्यता नहीं நமக்கு देते, தான் எல்லாம் தெரியுமே, क्योंकि हम तो सब कुछ जानते हैं। நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. हम तो सब कुछ जानते हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆகினால் தான் நம்ம ஆண்டவர் வாழ்க்கையில குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட காரணம். इसीलिए परिवार हमारा आशीर्वाद नहीं पाए हैं। அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படல. इसके द्वारा ही हमारा जीवन ஏன்னா भी எனக்கு आशीर्वाद- எல்லாம் தெரியும், क्योंकि हम सब कुछ जानते எனக்கு हैं। எல்லாம் தெரியுமே. हाँ, मैं तो सब कुछ அந்த जानता हूँ। வசனம் தான் எல்லாம் தெரியுமே. हाँ, वचन तो सब कुछ जानता हूँ। ஹalleluya. हालेलुया। நமக்கு எல்லாம் எனக்கு தெரியும் வருதோ हम ये सोचेंगे कि हम सब कुछ जानते हैं, அன்னைக்கே வாழ்க்கை ஜோலி முடிஞ்சிட்டு, उस दिन से ही आपके जीवन खत्म हो चुका है। அன்னைக்கே உன் குடும்பம் ஜோலி முடிஞ்சிட்டு. उस दिन से आपके परिवार भी खत्म हो चुका है। हालेलुया। हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। சகோதரர் யோசேப்பு, यूसुफ जो है, யோசேபாத்து யோசபாத் ஒரு சமயம் ஜெபம் பண்றான் பாருங்க. एक समय प्रार्थना करता है, அவங்க கிட்ட ராணுவம் இருக்கு, उसके पास सेना है, சகோதரன் எல்லாம் ஆயுதம் எல்லாம் இருக்கியா. सब प्रकार के हथियार भी है। அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றான், तो परमेश्वर से कहता ஆண்டவரே, है, हे प्रभु, அவர்களுக்கு முன்பாக நிற்க उनके सामने हम खड़े होने எனக்கு के लिए பலன் இல்லை. मेरे लिए बल नहीं है। ஹalleluya. हालेलुया। எனக்கு தான் எல்லாம் இருக்கு, मेरे तो सब कुछ है। போட்டமான்னு கேட்கல, ऐसा वो कहा नहीं, அவங்களுக்கு முன்பாக நிக்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. उसके सामने खड़े रहने के मेरे लिए बल नहीं है நீ परमेश्वर। எல்லாரையும் பலப்படுத்துகிறவர் அல்லவா वो आप सभी लोगों को बलवंत करने वाले परमेश्वर என்று हो, சொல்லி புலம்புறா பாருங்க. ऐसा वो विलाप करता है। அப்ப உடனே ஆண்டவரே இறங்கிட்டார் பாரு. तो तुरंत परमेश्वर ही वहां पर उतर गया। இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஜீவித்துல आज आपके जीवन में, எனக்கு जिंदगी में எல்லாம் தெரியும், मैं सब कुछ जानता हूँ, ஐயோ நான் தான் எல்லாம் முங்கிட்டு வந்துட்டேன், मैं तो सब कुछ में आगे हूँ, ஹalleluya, எல்லாம் முங்கிட்டு வந்துன்னு சொல்லுவா. मैं तो सब कुछ में डुबकी मार के आया हूँ। அப்ப இந்த நாட்கள் வாழ்க்கையில तो इस दिनों में जीवन ஏன் में உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? क्यों आपकी परिवार आशीर्वाद नहीं पाया அது है? எல்லாம் தெரியுதுன்னு சொல்றேன், அப்பதான் ஆசீர்வதிக்கப்படல. वो आप बोलते हैं कि मैं सब कुछ जानता हूँ, उसके कारण ही आप आशीर्वाद नहीं पाते हो। எல்லாவற்றையும் முக்கியப்படுத்துறான் பாருங்க. इसीलिए सब कार्य में वो मुख्यता देता है। சத்தியத்தை அறியாதவன், सत्य को ना जानने वाला சத்தியத்துல முங்காதவன், और सत्य में डुबकी ना लगाया हुआ, கர்த்தர் தான் எனக்கு வேணும், लेकिन परमेश्वर ही मुझे चाहिए। கர்த்தர் வேணும், கர்த்தர் வேணும். परमेश्वर चाहिए, परमेश्वर। ஆகியனால தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. इसके कारण ही वो परिवार आशीर्वाद पाया। பரிசுத்த பவுல் वो पवित्र पौलुस கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது, कोरिन्थियों को लिखते समय 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல पहला कोरिन्थियों की किताब पे दूसरा अध्याय पर 2வது வசனத்தை வாசிக்கும் போது, उसका दूसरा वचन पढ़ते समय இயேசு கிறிஸ்துவை यीशु मसीह को சிலுவையிலே அறையப்பட்ட क्रूस पर चढ़ाए हुए, அவரே அன்றி उसके अलावा அவரையே அன்றி उसके ही अलावा வேறு ஒன்றையும் और किस बातों में உங்களுக்கு அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். आपको ना जानना करके मैंने निर्णय लिया हूँ। பரிசுத்த பவுலுடைய பாரம் பாருங்க. पवित्र पौलुस का जो बोझ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும் क्रूस पर चढ़ाया हुआ मसीह அறிஞ்சா போதும், आप जानोगे तो काफी வேற है। ஒன்றை அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். और किसी बात को ना जानना करके मैंने निर्णय लिया हूँ। விசுவாசிகளுக்குள்ள तो विश्वासी के अंदर இயேசுவை முக்கியப்படுத்தினா, यीशु को मुख्यता दिया उसने, கர்த்தரை முக்கியப்படுத்தினா, परमेश्वर को ही मुख्यता दिया। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த நாட்கள் யோசித்து பாருங்க, तो इस दिनों में आप सोच कर எல்லா देखिए, சூழ்நிலையிலும், सारे எல்லா परिस्थितियों में, நிலைமையிலும் सारे स्थितियों में நான் ஆண்டவரை முக்கியப்படுத்துறேனா, क्या मैं परमेश्वर को मुख्यता என் देता குடும்பத்துல हूँ, முக்கியப்படுத்துறேனா, मेरे परिवार में मुख्यता देता हूँ क्या? கஷ்டம் வரும்போது தான் கர்த்தரை பார்க்கறோம், कष्ट आते समय ही परमेश्वर को நெருக்கம் देखते हैं, வரும்போது தான் கர்த்தரை பார்க்கறோம், दबाव आते समय ही परमेश्वर को பிரச்சனை देखते हैं, வரும்போது தான் கர்த்தரை பார்க்கறோம். परेशानी आते समय ही परमेश्वर அது को देखते பிறகு நாட்கள வரணும் நடக்காது. हैं। उसके बाद जीवन में कुछ नहीं होगा। அப்படியே கண்ணு அப்படியே தலையை தூக்கிட்டு அடைவோம், ऐसे सिर उठाकर हम घूमते हैं ना, அப்படியே காலர் தூக்கிட்டு சுத்துவோம். ऐसा कॉलर उठाकर हम चलते हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆகினால் தான் பரிசுத்த இயேசுவானவர் சொன்னார், इसीलिए परमेश्वर यीशु मसीह ने कहा, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29 வாசிக்கும் போதோ, யோனா சுசமாचार 8 में 29 அவர் पढ़ते என்னை समय, தனியே இருக்க விடுவதில்லை. वो मुझे कभी व्यक्तिगत छोड़ते नहीं சோத்திரம். है। அதே யோவான் 10:30 வாசிக்கும் போதோ, उसी योना 10 में 30 पढ़ते समय, நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். हम एक संग है। அப்ப இயேசுவானவர் तो परमेश्वर பிதாவாகிய यीशु, தேவனே पिता परमेश्वर को முக்கியப்படுத்துறார் பாருங்க. वो मुख्यता देते நான் हैं। தனியா எனக்கு எல்லாம் தெரியுமே, मैं अकेला हूँ, मुझे सब அப்படி जानता ஒண்ணும் हूँ, சொல்லல பாருங்க. ऐसा नहीं कहा। ஹalleluya हालेलुया। பிதாவை முக்கியப்படுத்துறார் பாருங்க. पिता को मुख्यता देते हैं। கானாவூர் கல்யாணத்துக்கு போகும்போது கூட कानाउर शहर में जाते அம்மா समय சொல்லிட்டாங்களே, वो माता कह दी அப்படியே है, ஓடல அவரு. वैसे वो दौड़े नहीं। உனக்கு எனக்கு என்ன போ, तेरा और मेरे अंदर क्या है, तू जा। ஆண்டவர் பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை. और पिता का काम मेरे अंदर अभी तक பிதாவை आया नहीं। முக்கியப்படுத்துறார்
முக்கியப்படுத்துறாரு பாருங்க. पिता को मुख्यता देते हैं। இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் அலையுது. आज सभी लोग ऐसे ही घूमते हैं। கர்த்தர் சொல்லணும், परमेश्वर कहना है, தேவன் நடத்தி இருக்கணும், परमेश्वर का चलावट रहना கர்த்தருக்கு है, முக்கியம் தரணும், परमेश्वर का मुख्यता देना है। அவன் கூப்பிட்டான், उसने बुलाया, இவன் கூப்பிட்டான், इसने बुलाया, அங்க போனேன், वैसा वहां गया, அழுதுனால ऐसा भागते इसीलिए கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார், परमेश्वर के आशीर्वाद को खो கிருபை देते இழந்து हैं, போகிறார், अनुग्रह को खो देते हैं, ரட்சிப்பு இழந்து போகிறார், वो उद्धार को खो देते हैं, அபிஷேகத்தை இழந்து போகிறார், अभिषेक को खो देते हैं, சாபத்தை சம்பாதித்துக் और கொள்கிறார், श्राप को कमा लेते हैं, வியாதிகளை சம்பாதித்துக் और கொள்கிறார், बीमारियों को कमा लेते हैं। குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல, परिवार आशीर्वाद नहीं குடும்பம் पाया। ஆசீர்வதிக்கப்படல, आपकी परिवार आशीर्वाद पाना है तो கர்த்தரை முக்கியப்படுத்து, परमेश्वर को मुख्यता இயேசு दीजिए। முக்கியப்படுத்தினாரே, यीशु मुख्यता பிதாவை दिए, முக்கியப்படுத்தினாரே, सारे चीजों में मुख्यता दिए, சோதரம் பிதாவை முக்கியப்படுத்தினாரே, पिता को मुख्यता ஒரு दिए। சாவு வீட்டுல கர்த்தர் பிதாவை முக்கியப்படுத்தினார் एक பாருங்க. मौत के घर में भी पिता को ஒரு मुख्यता கல்யாண दी, வீட்டுல கர்த்தர் முக்கியப்படுத்தினார், और शादी के घराने में भी ஒரு मुख्यता दी, சாவு வீட்டுல முக்கியப்படுத்தினார் और பாருங்க. मौत के मृत्यु के घर में भी இயேசுவை மிகவும் நேசித்த ஒரு குடும்பம், परमेश्वर को बहुत ही अधिकता से चाहने वाला एक परिवार வியாதியா இருக்கிறன்னு அறிந்தும் கூட जो बीमार से है कि जानकर கர்த்தர் भी சொல்றாரு, परमेश्वर இந்த कहते हैं விசோத இந்த வியாதி மனத்துக்கு எதுவா இருக்கு, மனத்துக்கு எதுவா இராம ये मौत मृत्यु के और ना होते हुए மகிமைப்படும்படியா இருக்கிறபடினால परमेश्वर महिमा होने के समान है, इसलिए 4 நாள் இருந்துட்டார் பாருங்க. वो वहां पर 4 दिन के बाद ही செத்து वो मर कर அடக்கம் பண்ணி दफनाए जाकर புழு புழுது போச்சு, उसका कीड़ा लग गया, புழு புழுது போன பிறகு வச்சுட்டான், कीड़ा लगने के बाद रख दिया, 4 நாள் கழிச்சு போறாரு, वो 4 दिन बाद वहां அங்க पर போன जाते हैं, பிறகு எல்லாம் வார்த்தை செய்வா, परमेश्वर जाने के बाद सब कुछ எல்லாம் करे। வாய்க்கு அந்த மாதிரி பேசுறா, सब लोग मुंह में आए वैसे இன்னைக்கு बात நாம किए, அப்படிதான் तू अभी सब ऐसे- வாய்க்கு அந்த மாதிரி பேசுவோம், आज ऐसे ही सब அதே मुंह में மாதிரி आते தான் वैसे இயேசு बात, போன பிறகு வாய்க்கு வந்தா பேசிருப்போம். वैसे यीशु जो जाते ही सब लोग मुंह में आए वैसे बात किए, கலரிட்டு போறாரு, तो कब्र में गए, போன உடனே அப்படியே சட்டு புட்டுன்னு திறக்கல, वहां पर जाते ही तुरंत वैसे அந்த खोल ले दिया, பிதாவுக்கு முக்கியம் தந்தா, वो पिता को मुख्यता பிதாவை दिए மையப்படுத்தினா, और पिता को महिमा दिए, பிதாவை மையப்படுத்தினா, और पिता को ही उन्होंने பிதாவே हे पिता எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர், आप निरंतर मेरे और सुनते இந்த हो। ஜனம் பார்க்கிறபடினால सब लोग देखते हैं इसलिए, இவர்கள் காண வேண்டும் என்பதற்காக, ये लोग देखना है कर இவர்கள் நான் ஒன்னும் முக்கியப்படுத்துகிறேன் என்று அறிந்து கொள்வதற்காக ये लोग ये जाने कि मैं तुम्हें உமக்கு मुख्यता நான் देता हूं, ஜெபிக்கேன்னு சொன்னாரு, मैं आपकी ओर देखकर प्रार्थना பிதாவை करता हूं करके। முக்கியப்படுத்தினா, और पिता को मुख्यता दिया, லாசரை வெளியே வான்னு சொன்னாரு, वो तुरंत लाजर बाहर அவன் லாசரை आकर வெளியே வந்தான், लाजर बाहर आया, எழும்பி உட்கார்ந்தான் பாருங்க. वो उठकर बैठ के அப்ப देखो, நீங்க வாழ்க்கையில ஜீவித்துல तो जीवन में देखिए கர்த்தரை முக்கியப்படுத்துறோமா, परमेश्वर को क्या मुख्यता देते हैं क्या। ஏனோக் என்ற ஒரு மனுஷன் இருந்தா, एनोक कहलाने मनुष्य था, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல उत्पत्ति गीता 5वां अध्याय पर 24 வசனத்தை வாசிக்கும் போதோ 24वां वचन पढ़ते समय வாழ்க்கையில 65வது வயசுல ரட்சிக்கப்பட்டான், उसके जीवन में 65वां उम्र में वो उद्धार पाया, 365 வருஷம், அதுக்கு பிறகு 300 வருஷம் வாழ்ந்தான். और उसी तरह 300 साल वो जीवित रहा। அப்போ வாழ்க்கையில तो जीवन में மனைவிக்கு முக்கியம் தரல, पत्नी को मुख्यता नहीं दिया, பையன் படிச்சிட்டானே, ओ लड़का पढ़ लिया, MBA படிச்சிட்டானே, MBA पढ़ लिया, 50,000 சம்பளம் வாங்குறானே, 50,000 पगार ले रहा है, அவனுக்கு முக்கியம் தரலையா, उसको मुख्यता नहीं दिया, கோடி கோடியா वो சம்பாதித்தாலும், करोड़ करोड़ कमाए तो भी, அழகான மனைவி இருந்தாலும், कितना भी खूबसूरत पत्नी क्यों ना हो, அழகழக வகை வகையா சமைச்சு போட்டாலும், कितना भी सुंदरता से परोसे तो भी, வகை வகையா சமைச்சு போட்டாலும், कई प्रकार की भोजन खिलाए तो भी, nothing, எதையும் மதிக்கல பாருங்க. किसी को भी उसने सम्मान नहीं दिया। எதுக்கு முக்கியம் தந்தா, किसको मुख्यता दिया? கர்த்தருக்கு. परमेश्वर को அவன் मुख्यता, கர்த்தரோடு சஞ்சரித்தான், वो परमेश्वर के साथ मेल அவன் मिलाप தேவனோடு रखा, சஞ்சரித்தான், और परमेश्वर के साथ मेल मिलाप ஆகையினால रखा, தான் முக்கியத்துவம் தந்தபடியினால इसकी मुख्यता दिया इसीलिए ही, பொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, वो पति பிள்ளை पत्नी இருந்தாலும் பரவாயில்ல, बच्चे हो तो भी எனக்கு முதலாவது கர்த்தர் मेरे लिए पहला परमेश्वर, முக்கியம் கொடுத்தான் वो பாருங்க. मुख्यता उसने அவன் குடும்ப दिया, வாழ்க்கையில वो उसके परिवार के जीवन में கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்தான், परमेश्वर को मुख्यता दिया, ஆகையினால தான் கர்த்தருக்கு பிரியமான சாட்சி பெற்றான். इसीलिए परमेश्वर का प्रिय का गवाही बनकर जिया उसने। மரணத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே वो मौत से उठाए जाने पहले ही தேவனுக்கு பிரியமான சாட்சி பெற்றான், परमेश्वर का प्रिय करके गवाही के மரணத்தை पाया, காணாமல் तो எடுத்துக்கொள்ளப்பட்டான். मौत को देखे बिना वो उठा लिया गया। யோசித்து பாருங்க, तो सोच के देखिए, ஐயோ, காணாத கண்ட உடனே வாழ்க்கையில அப்படியே மயங்கி போயிடறான் பொண்டாட்டி பின்னாடி. वो हम पत्नी को देखते ही उसके पीछे हम बेहोश हो जाते हैं। அதே போலதான் சோதரன் குழந்தையை பார்த்த உடனே அப்படியே மயங்கி போயிடறான், கத்தரை விட்டுறான் பாருங்க. वैसे ही बच्चे को ना देखे, जब बच्चे को देखते हैं वैसे அம்மா ही परमेश्वर சொல்றது भूल தெய்வ जाता है। அம்மா சொல்றது தெய்வ வாக்கு, और माँ कहने वाला ही जो பையன் शब्द, சொல்றது தெய்வ வாக்கு. और बेटा कहने वाला जो शब्द है ஒரு वही 10,000 परमेश्वर का சம்பளம் शब्द வந்துட்டா है। போதும், वो 1 लाख पगार आए तो काफी है, 10,000 சம்பளம் இருந்தா போதும், 10,000 पगार आए तो ஒரு काफी है, 20,000 சம்பளம் இருந்தா போதும், एक 20,000 पगार आए तो काफी ஒரு है, டிகிரி முடிச்சானா போதும், वो डिग्री खत्म किया तो அந்த काफी है, டிகிரி 10 முறை எழுதிருப்பான். वो डिग्री 10 बार लिखा होगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு MBA முடிச்சிட்டா போதும், एक MBA खत्म किया तो काफी है, அது வேற ஏதாவது முடிச்சா போதும், नहीं तो दूसरा कुछ खत्म किया तो கையில काफी है, பிடிக்க முடியாத. वो हाथ में पकड़ नहीं पाएंगे उसे। हालेलुया। हालेलुया। அம்மா சொல்றதா, वो माँ कहेंगे ये, பையன் சொல்றதா, बेटा कहेगा அப்பா वही, சொல்றதா, पिता कहेगा वही। இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. इस प्रकार ही ஏன் जीवन जा குடும்பம் रहा है। ஆசீர்வதிக்கப்படல? वो क्यों परिवार
आशीर्वाद दे पाया। வாழ்க்கையில கர்த்தர் முக்கியம் வைக்கலையா? आपके जीवन में परमेश्वर को मुख्यता नहीं மனைவி दिया। வச்சிருக்க, आपके पत्नी को பிள்ளைகளை வச்சிருக்க, आपके बच्चे को रखो, புருஷனை वச்சிருக்க, आपके पति को रखो, அவங்களை முக்கியப்படுத்துற, उनको मुख्यता देते हो। இந்த யோனாக்கு அப்படி கிடையாது. इस हनोक ऐसा नहीं था। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சோதரன் ஆபிரகாம் பாருங்க, अब्राहम को देखिए, அவர் எப்பேற்பட்ட மனுஷன், अब्राहम किस प्रकार का मनुष्य, வாழ்க்கையில ஜீவிதத்துல उसके जीवन में மனைவி ரொம்ப நேசித்த மனுஷன். वो अपने पत्नी को अधिकता से स्नेह किया हुआ हालेलुया मनुष्य। हालेलुया ஹalleluya हालेलुया। அதான் மனைவி ரொம்ப லவ் பண்ண மனுஷன். वो अधिकता से अपने पत्नी पर प्रेम அவனை जताने போல वाला, எவன லவ் பண்ணிருக்க மாட்டான். उसके समान कोई प्रेम नहीं जताया। ஹalleluya हालेलुया। அப்பேற்பட்ட மனுஷனே उस प्रकार की मनुष्य சோதரன் ஆபிரகாம் अब्राहम தேவனுடைய நண்பனை போல காணப்பட்டான். परमेश्वर के साथ एक मित्र के समान दिखाई दिया। ஹalleluya हालेलुया। அவ்வளவு அழகாக அவன் சோதரன் நேசித்த மனைவியை தள்ளி வைத்தான், கர்த்தரை நேசித்தான். उतना ज्यादा अपनी पत्नी को प्रेम करने वाले उस पत्नी को दूर करके கர்த்தரை परमेश्वर से प्रेम किया। முக்கியப்படுத்தினாயா? परमेश्वर को मुख्यता दिया। ஐயோ அழகா இருக்கு, அழகு நேசிக்கிற மனைவி ஒரு வார்த்தை சொல்லலையே. वो खूबसूरती मेरी पत्नी है करके वो एक शब्द नहीं பையனை कहा। காரியத்தை ஒரு வார்த்தை சொல்லலையே. वो एक शब्द उसने ऐसा नहीं சோதரன் कहा। மோரியா மலைக்கு போயிட்டு வரேன், मोरिया शहर கர்த்தர் இப்படி சொல்லி இருக்காரு, परमेश्वर ने कहा ஒரு है, வார்த்தை சொல்லலையே. वैसे एक शब्द கர்த்தரை भी नहीं कहा। முக்கியப்படுத்தி வாழ்ந்தான். परमेश्वर को मुख्यता करके சிநேகிதனா जिया। இருக்கிறான். वो मित्र के समान था। யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே याकूब के पुस्तक में दूसरा अध्याय 23ஆம் வசனத்தை வாசித்து பாரு. 23वां वचन पढ़कर देखिए। ஆபிரகாம் अब्राहम சிநேகிதனை போல காணப்பட்டான், एक प्रेम मित्र के समान दिखाई दिया। சிநேகிதனை போல வாழ்ந்து एक வந்தான், मित्र के समान கர்த்தரை जीकर முக்கியத்துவம் கொடுத்து வந்தான். परमेश्वर को मुख्यता देकर आया। ஹalleluya हालेलुया। அதே போல மோசேதான் उसी तरह मूसा भी था। சோதரன் முகமாய் பார்த்து வந்தான். वो आमना सामना परमेश्वर को சோதரன் देखा। அதே போல தாவீதுதான் उसी प्रकार से दाऊद சோதரன் भी, எத்தனை ஆசை வந்தாலும், कितने धन आए तो भी, எத்தனை வந்து காரியம் வந்தாலும், कितने संपत्ति आए तो தேவ भी, ஆலயத்தை விட்டு விலகலையா? परमेश्वर के भवन को छोड़कर தேவ नहीं हटा। ஆலயத்தை விட்டு விலகவில்லை. परमेश्वर के भवन को छोड़कर नहीं கர்த்தருடைய हटा। இருதயத்துக்கு ஏற்றவனாய் वो காணப்பட்டான். परमेश्वर के हृदय के समान वो दिखाई दिया। हालेलुया। हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की சோதரன் महिमा हो। இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கணும். आज हम सोच के देखना இன்றைக்கு है, நம்ம வாழ்க்கையில் எதை முக்கியப்படுத்துறோம்? आज हमारे जीवन में किसे यार मुख्यता देते मुख्यப்படுத்துகிறோம்? हैं, किसको मुख्यता देते हैं, எப்படிப்பட்ட மக்களை किस முக்கியப்படுத்துகிறோம்? प्रकार मनुष्य को मुख्यता இன்றைக்கு देते हैं। சிந்தித்து आज பாருங்கள். सोच कर देखिए। தானியேலை பார்க்கலாம், दानियल को देख सकते கர்த்தரை हैं, தான் முக்கியப்படுத்துகிறார். परमेश्वर को ही मुख्यता தாவீது दिया। முக்கியப்படுத்துகிறார். दाऊद भी मुख्यता देता है। பரிசுத்த பவுலை பார்க்கலாம், पवित्र पौलुस को देख सकते हैं, தேவனை தான் முக்கியப்படுத்துகிறார். परमेश्वर को ही मुख्यता ஆகிய है। இவரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். इसके कारण ये सारे लोग कुटुंब आशीर्वाद आशीर्वाद पाए, इनके परिवार भी आशीर्वाद இன்னைக்கு पाए। ஏன் நம்ம குடும்பம் तो ஆசீர்வதிக்கப்படல? क्यों आज हमारे परिवार आशीर्वाद नहीं पाया? ஆண்டவர் முக்கியப்படுத்த வேண்டிய இடத்துல மனுஷ தூக்கி வச்சிருக்கேன். परमेश्वर को मुख्यता देने वाले उस जगह में मनुष्य को दिए हैं। மாற்றிக்கொள்வாயா? आज उसे बदल लेंगे तो சோதரன் வருகிற 6வது மாதத்துல आने वाले 6वें महीने में குடும்பத்தை கத்த தலைக்க பண்ணுவான். आपके परिवार को परमेश्वर உன் प्रफुल्लित குடும்பத்தை करेगा। மேன்மையா கத்த வைப்பான். आपके परिवार को उन्नति உன் देगा, பிள்ளைகளை மேன்மையா வைப்பான். आपके बच्चे को उन्नति देगा। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा சோதரன் हो। ஆகினாலே इसलिए எந்த நிலைமையிலும் कौन से स्थिति में भी ஆண்டவரை தான் முக்கியப்படுத்தணும். हम परमेश्वर को मुख्यता देना है। கர்த்தர் சோதரம் பண்ணலாமா? इसलिए परमेश्वर की थोड़ी शुद्धि எல்லாம் करेंगे। நம்முடைய கூட சோதரம் सब பண்ணுங்க. लोग शुद्धि करेंगे। உங்க கரங்களை அசைத்து आपके हाथों को உங்க हिलाते हुए குடும்பத்தில் இருக்கிற आपके परिवार में रहने ஒவ்வொரு वाले அப்படியே முழங்கால நின்னுகிட்டு सब लोग घुटने पे அப்படியே टेकते हुए கரங்களை அசைத்து சோதரம் ऐसे பண்ணுங்க. हाथों को हिलाकर प्रार्थना இதுவரைக்கும் करें। யார் யார் முக்கியப்படுத்தினாயோ, अभी तक आपने किस किस को मुख्यता இதுவரைக்கும் दी हो, யார் யாருக்கு முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டு अभी तक இருக்கிறாயோ, किसको मुख्यता करके அத்தனை जीते आए கர்த்தர் हो, மாற்றி போட முடியும். वो सारी चीजों को परमेश्वर அத்தனை बदलने के கர்த்தர் लिए எடுத்து போட முடியும். सब कुछ परमेश्वर निकाल के देने के लिए எல்லாரும் அப்படியே கூட சோதரம் பண்ணும். सब लोग ऐसे शुद्धि करेंगे। சோதரம் 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 பிரேஷலா ஆசீர்வதியோ என்னே சகத்தரே, ஆசீர்வதியோ என்னே சகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஊற்று தண்ணீரே என் தேவனாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே என் தேவனாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹalleluya हालेलुया। எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போ. स्तुति हो स्तुति हो स्तुति हो। மூன்றாவதாக और तीसरा जो है சோதரன் கொர்நேலி குடும்பத்திலே ये कोर्नेली परिवार में கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு परमेश्वर के आशीर्वाद पाने के लिए இவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் इनके जीवन में दिखाई देने वाला कार्य அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் प्रेरितों की गीता पर 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 33வது வசனத்தை வாசிக்கும் போது 33वां वचन पढ़ते समय அந்தபடியே நான் உன்னுடனே उसी प्रकार मैं तेरे साथ உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன்.
அனுப்பினேன். और तेरे पास अपने आदमी को भेजा. வந்தது நல்ல காரியம். आप यहाँ आए वो अच्छा कार्य है. தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் परमेश्वर के द्वारा आगे आगे सारे कार्यों को वो सुनने के लिए எல்லாரும் हम सभी लोग இப்பொழுது இங்கே यहाँ पर தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம் என்றார். परमेश्वर के समूह में इकट्ठा है कर कहा. கொர்நேலு பேதுருட்ட சொல்லுகிற பாருங்க. कोर्नेलियुस जो है पतरस के पास कहता है நாங்க இப்போ இங்க हम यहाँ अभी தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம். परमेश्वर के समूह में इकट्ठा है. ஹல்லேலூயா हालेलुया. அப்போ तो ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட एक परिवार आशीर्वाद पाने के लिए जीवन में அவன் ஆவியினாலே தேவாவி நடத்தப்படணும். वो परमेश्वर की आत्मा के द्वारा चला குடும்பம் जाना है. ஆசீர்வதிக்கப்பட परिवार आशीर्वाद पाने के लिए கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி வாழணும். मसीहा को मुख्यता देकर चलाना है. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட और परिवार आशीर्वाद पाने के लिए மூன்றாவது பார்க்கிற और போது तीसरा हम यहाँ देखते समय தேவ சித்தத்தை முக்கியப்படுத்தினார். परमेश्वर की इच्छा को उसने मुख्यता दिया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய சித்தத்தை முக்கியப்படுத்தினார். परमेश्वर की इच्छा को उसने मुख्यता தேவ दिया. சித்தம் परमेश्वर की इच्छा அதான் யோவானின் சுவிசேஷம் वही யோனா सुसमाचार 4ஆம் அதிகாரத்துல 4 अध्याय में ஸ்தோத்திரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம்னா उसके 34वां वचन पढ़ते समय சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर लिखा गया है ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு அவர்களை நோக்கி यीशु उनसे என்னை लेकर அனுப்பின मुझे भेजे हुए அவருடைய சித்தத்தின்படி செய்வதே उसके इच्छा के अनुसार करना ही எனக்கு போஜனமா இருக்கிறது. मेरे लिए वो भोज के समान தேவ है. சித்தம் செய்யணையா? वो परमेश्वर की इच्छा करना है. நாம சித்தம் செய்யவே கூடாது. हमारे इच्छा नहीं करना है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை செய்றோம்? आज हमारे जीवन में हम ஏன் क्या வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படல? क्यों जीवन आशीर्वाद नहीं पाया है? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? क्यों परिवार आशीर्वाद नहीं இயேசு पाया? என்ன சொல்றாரு? यीशु मसीह कहते என்னை हैं அனுப்பிய சித்தத்தை செய்வது எனக்கு பெரிய போஜனம். मुझे भेजने वाले उस पिता का इच्छा करना ही मेरे लिए भोजन के அதுதான் என் समान है. வாழ்க்கையில பெரிய ஆகாரம். वो ही मेरे जीवन में बड़े एक आहार भोजन के समान है. ஹல்லேலூயா. हालेलुया. அததான் செஞ்சாதான் என் ஆத்மா ஜீவன் அடையும். वो सब करने से ही मेरे आत्मा प्राण में जीवन पाएगा. அப்பதான் என் ஆத்மா பலன் அடையும். तभी ही मेरे प्राण में वो बल होगा. என் ஆவி அப்பதான் துளிர்க்கும். तभी है वो मेरी आत्मा जो है वो प्रफुल्लित हो. वो सब ना करते हुए என்னதான் ஜெபம் பண்ணாலும் आप कितना भी प्रार्थना करते என்னதான் நீ हुए பாட்டு பாடினாலும் कितना भी आप गीत गाते हुए என்னதான் நீ உபவாசம் இருந்தாலும் कितना भी आप उपवास करे तो भी ஆராதித்தாலும் कितने भी आराधना करे तो அந்த भी குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. वो परिवार आशीर्वाद नहीं पाएगा. தேவ சித்தம் வேணும். परमेश्वर की इच्छा தேவ चाहिए. சித்தம் ஐயா. परमेश्वर की इच्छा தேவ சித்தம் இருக்கா? परमेश्वर की इच्छा है தேவ क्या? சித்தம் முக்கியப்படுத்துறாமா? परमेश्वर की इच्छा को मुख्यता देते हैं क्या? எந்த மனுஷன் தேவ சித்தம் முக்கியப்படுத்துறா? तो कौन से मनुष्य को அவன் मुख्यता விரும்புறது நடக்கணும்யா. वो चाहने वाला कार्य होना அவன் चाहिए. நினைக்கிறது நடக்கணும். वो चाहने वाला कार्य होना चाहिए. எத்தனை விசுவாசி இருந்தாலும் சரிதான். कितना विश्वासी हो गया तो भी, ஓல்டு விசுவாசி நியூ விசுவாசி எல்லாம் சரிதான். कितना पुराना नया विश्वासी हो क्यों ना हो, இன்னைக்கு மக்கள் வாழ்க்கையில தேவ சித்தத்தை யார் அறிந்து கொள்ள முடியலையா? आज मनुष्य के जीवन में जो है परमेश्वर के அவங்க சமயத்துக்கு ஏற்ற நடக்கணும். उनके समय के अनुसार सब कुछ होना चाहिए. அதனால ஊழியக்காரன் அவன் சொல்றதான் கேட்கணும். उसके कारण ही सेवक जो कहता है उसके समझ चलना चाहिए. அவங்க சொல்றதான் ஊழியக்காரன் கேட்கணும். वो कहने से ही ஏன்னா सेवक भी அவங்களுக்கு करना है. ஏற்றபடி நடக்கணும். क्योंकि उनकी इच्छा के समान होना அவங்க चाहिए. விரும்புவதை செய்யணும். उनकी इच्छा के अनुसार होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा. இதனால உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. इसके द्वारा आपके परिवार आशीर्वाद नहीं पाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இதனால உன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாது. इसके कारण आपके परिवार का भी உன் आशीर्वाद, வாழ்க்கை ஆசீர்வதிக்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. और इसके कारण आपके व्यक्तिगत जीवन भी आशीर्वाद नहीं पाएगा. தேவ சித்தம் இருக்கா? तो परमेश्वर की इच्छा है क्या? உன் வாழ்க்கையில் தேவ சித்தம் இருக்கா? तो जीवन में परमेश्वर की इच्छा है क्या? குடும்பத்துல தேவ சித்தம் இருக்கா? आपके परिवार में परमेश्वर की உன் इच्छा है பிள்ளைகள் क्या? வாழ்க்கை தேவ சித்தம் இருக்கா? आपके बच्चों के जीवन में परमेश्वर की தேவ इच्छा है? சித்தம் இல்லாத வாழ்க்கை बिना परमेश्वर की इच्छा के जीवन எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படாது. आप कहाँ रहो जाओ तो भी आपके परिवार आशीर्वाद नहीं पाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த தேவ சித்தம் परमेश्वर की इच्छा வாழ்க்கையில जीवन में இருக்குதா? है क्या? ஐயோ अयो, தேவ சித்தம் எனக்குள்ள இருக்க உணர்வடையணும், உணரணும். परमेश्वर की इच्छा मेरे अंदर है क्या करके स्मरण करना है. ஹல்லேலூயா. हालेलुया. பரிபூர்ண சித்தம் என்னதென்று உணர்ந்து परिपूर्ण इच्छा क्या है करके जानकर, அதான் ரோமர் 12:2 வாசிக்கும் போதோ वो रोमियो की किताब 12:2 में पढ़ते தேவனுடைய समय சித்தம் என்னதென்று உணர்ந்து, परमेश्वर की इच्छा जानकर, அந்த உணர்வே நம்ம வாழ்க்கையில கிடையாது. वो स्मरण ही हमारे अंदर नहीं है ना. நமக்கு தான் எல்லாம் தெரியும் வந்துட்டேன். हम तो सब कुछ जानते करके हमारे मुंह से निकल गया. வந்த பிறகு सब कुछ जानते करके निकलने அவனை के बाद கர்த்தரையே முக்கியப்படுத்த மாட்டான். वो परमेश्वर को ही मुख्यता नहीं देगा நடத்தப்படவும் மாட்டான். और परमेश्वर के द्वारा चलाया भी नहीं जाएगा சித்தமும் செய்ய மாட்டான். और परमेश्वर की इच्छा भी नहीं எல்லாம் करेगा தெரியுமில்ல? क्योंकि सब कुछ जानता है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவனுடைய சித்தம் என்னதென்று உணரணும். तो परमेश्वर की इच्छा क्या है करके हम स्मरण அப்பதான் एहसास करना है. கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்திலே கடந்து வரும். तभी ही परमेश्वर की आशीर्वाद हमारे परिवार में आएगा. அதான் சோதரன் வேதம் சொல்லுகிறது. वो शास्त्र कहता है தேவ சித்தம் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். परमेश्वर की इच्छा क्या है कि सभी लोग उद्धार पाना है. தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. तीमुथियुस की किताब 2:4 में लिखा गया है. 1
தெசலோனிக்கர் 4:3 வாசிக்கும் போதோ और पहला थिस्सलुनीक 4:3 में पढ़ते समय எல்லா மக்களும் பரிசுத்தம் அடையணும். और सारे लोग पवित्रता होना है। மத்தேயு 8:3 வாசிக்கும் எல்லா மக்களும் சுகமா இருக்கணும். मत्ती 8:3 में देखते समय सब लोग शांति पाना है। மத்தேயு 8:14 வாசிக்கும் போதோ मत्ती 8:14 में पढ़ते समय எல்லா மக்களும் கெட்டு போக கூடாது. और सारे लोग नष्ट नहीं होना है। ஹல்லேலூயா हालेलुया। ஆகையால் தேவ சித்தம், यही परमेश्वर की इच्छा है। ரட்சிக்கப்படுறதா தேவ சித்தம், उद्धार पाना ही परमेश्वर की इच्छा है। பரிசுத்தமானதா தேவ சித்தம், पवित्रता जीवन ही परमेश्वर की इच्छा है। தேவ சித்தம், सुख के साथ जीना ही परमेश्वर की इच्छा है। और नाश ना होना वही परमेश्वर की इच्छा है। हालेलुया। இது செஞ்சாதான் ये सब करेंगे तो ही சுகமா இருக்க முடியும். आप सुख के साथ रह सकते हो। செஞ்சாதான் परमेश्वर की इच्छा करोगे तो ही போகாம இருக்க முடியும். आप नाश ना होगे। தேவ சித்தம் செஞ்சாதான் परमेश्वर की इच्छा करेंगे तो ही சுத்தமா இருக்க முடியும். पवित्रता के साथ जी सकते हो। தேவ சித்தமே இல்லனாங்க பரிசுத்தமா ஆளவே परमेश्वर की इच्छा ही नहीं होगा तो पवित्रता की जीवन कैसे जियोगे? जरा सोच के देखिए, विचार कीजिए। தேவ சித்தம் இல்லனாக்கா परमेश्वर की इच्छा नहीं होगा तो என்னதான் ஞானசானம் எடுத்தாலும் आप कितना भी बपतिस्मा लेंगे तो भी பரலோகம் போக முடியாது. आप स्वर्ग राज नहीं जा सकते। हालेलुया हालेलुया। ஸ்தோத்திரம். அதான் மத்தேயு 7:21 வாசித்து பார். वही मत्ती 7:21 में पढ़ के देखिए। தேவ சித்தம் இல்லாம बिना परमेश्वर की इच्छा ஸ்தோத்திரம் பிதாவை பிதாவை என்று கூப்பிட்டாலும் पिता पिता कर पुकारेंगे तो भी ஆண்டவர் அறியேன்னு சொல்லிட்டாரு. परमेश्वर ने कहा कि मैं नहीं जानता हूँ। நான் உன் நாமத்தினால பேயை துரத்துனே. ओ मैंने आपके नाम के द्वारा भूतों को भगाया। அழகா சொல்றாரு பாருங்க. वो अच्छे से लिखा है। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा। 7ஆம் அதிகாரத்துல 7वें अध्याय अन्य ஆளில் अनेகர் வந்து उस दिनों में कई लोग आते கர்த்தாவே கர்த்தாவே हे प्रभु நாமத்தினால திருச்சென்னு சொன்னோம். तेरे नाम के द्वारा मैंने भूतों को भगाया, பிசாசு துரத்தினோம், शैतान को भगाया, அற்புதம் செஞ்சான்லவா, अद्भुत कामों को किए हैं ना। हालेलुया हालेलुया। அப்ப ஆண்டவர் சொல்றாரு, तब परमेश्वर ने நான் कहा உங்களை ஒரு காலமோ मैं तुम्हें कभी भी அறியேன். नहीं जानता। ஏனென்றா क्यों कहेंगे तो பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே स्वर्गराज में पिता की इच्छा करने அல்லாமல் वाला வேறு ஒருவனும் போக மாட்டான். वो उसके अलावा करने ना करने वाला कोई नहीं जाएगा। தேவ சித்தம் இல்லாம तो परमेश्वर की इच्छा के बिना ஜெபம் பண்ணாலும் சரிதான், आप प्रार्थना करो तो भी, சொன்னாலும் சரிதான், आप परमेश्वर நீ ஊழியம் செஞ்சாலும் சரிதான், आप सेवकाई करेंगे तो भी, என்ன பண்ணாலும் சரிதான், आप कुछ भी करेंगे तो भी தேவ சித்தம் இல்லைன்னா நீ போக முடியாது. आप परमेश्वर की इच्छा नहीं तो आप नहीं जा पाओगे। जरा सोच के देखिए। हालेलुया हालेलुया। தேவ சித்தம் இருக்கா? परमेश्वर की इच्छा है क्या? குடும்பத்தில் இருக்கா? आपके परिवार में தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கா? आपके व्यक्तिगत जीवन குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? क्यों परिवार आशीर्वाद नहीं पाया? உன்னால ஏன் குடும்பம் சீர்கெட்டு போயிருக்கு? आपके द्वारा क्यों परिवार में बिगड़ ஏன் சீர்கெட்டு போயிருக்கு? क्यों आपके द्वारा परिवार में ஒரு தேவ சித்தம் இல்ல. क्योंकि परमेश्वर की इच्छा தேவ சித்தத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. आज परमेश्वर की इच्छा को தேவ ठीक कर சித்தம் लीजिए। ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. परमेश्वर की इच्छा होगा तो ही परमेश्वर प्रार्थना को सुनेगा। ஜெபத்தை கேட்பாரு, प्रार्थना को सुनेगा। 1 யோவான் 5:14 வாசித்து பாருங்க. पहला யோவான் 5:11 தான் ஜெபத்தை கேட்பாரு. परमेश्वर की इच्छा होगा तो प्रार्थना सुनेगा। 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 17 வாசிக்கும் போதோ उसी पहला யோவான் दूसरा தேவ சித்தம் செய்கிற நிலைத்திருப்பான். परमेश्वर की इच्छा करने वाला स्थिर बना தேவ रहेगा। சித்தம் நிலைத்திருப்பான். परमेश्वर की इच्छा में स्थिर बना रहेगा ஆண்டவர் நிலைத்திருக்க முடியும். तो परमेश्वर में हम स्थिर बने रह सकते हैं। சோத்து பின்மாற்றத்துல போயிடுவேன். नहीं तो आप पीछे हट जाओगे। சோத்து பின்மாற்றத்தை விடைக்கு போவேன். नहीं तो पीछे हटकर आप चले மாம்சத்துல जाओगे। ஓடுவேன். वो आपके शारीरिक इच्छा के மாம்சத்துல ஓடுவேன். आपके शारीरिक इच्छा உலகத்துல ஓடுவேன். संसार में दौड़ोगे। இதெல்லாம் விலகணும்னா, ये सब உலகத்தை ஜெயிக்கணும்னா, संसार को மாம்சத்தை ஜெயிக்கணும்னா, मांस पे विजय पाना சோத்து तो தேவ சித்தம் வேணையா? परमेश्वर की इच्छा தேவ சித்தம் चाहिए। இல்லனாக்கா परमेश्वर की इच्छा नहीं है तो மாம்சத்துல ஓடிட்டே இருக்கணும். आप मांस में உலகத்துல ஓடிட்டே और இருக்கணும். संसार में दौड़ते रहोगे। ஜெயம் எடுக்க முடியாது. वो आप उसमें जय नहीं வெற்றி பெற पाओगे। முடியாது. उसमें विजय नहीं पाओगे। இன்னைக்கு மனம் திரும்பணும். आज मन फिरना है। இன்னைக்கு மனம் மாறணும். आज मन बदलना है। குடும்பம் மனம் திரும்பினாதான், आपका परिवार मन குடும்பம் फिरेगा மனம் மாறினாதான், आपके परिवार मन நீங்க फिरेगा तो மனம் ही மாறினாதான் आप मन फिरेगा तो கர்த்தர் भी குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். परमेश्वर परिवार को आशीर्वाद குடும்பம் करेगा। ஆசீர்வதிக்கப்பட आपके परिवार அந்த आशीर्वाद குடும்பம் पाएंगे। ये परिवार கர்த்தரால் நடத்தப்படணும். परमेश्वर के द्वारा चलाया அந்த जाना है। குடும்பம் ये परिवार கர்த்தரை முக்கியப்படுத்தணும். परमेश्वर को मुख्यता देना அந்த है। குடும்பம் वो परिवार கர்த்தரின் சித்தத்தை செய்யணும். परमेश्वर की इच्छा को करना है। நான்காவதாக और चौथा जो है ஸ்தோத்திரம், அதே 10ஆம் அதிகாரத்துல उसी 10वें अध्याय पर 48வது வசனத்தை வாசிக்கும் போதோ 48वां वचन पढ़ते தன் समय வீட்டார் அனைவரோடும் अपने सारे घराने समूह ஞானஸ்நானம் எடுப்பதற்கு वो बपतिस्मा लेने के தங்களை लिए ஆயத்தப்படுத்திக் वो கொண்டார்கள். अपने आप को तैयार कर हालेलुया। लिया। हालेलुया। ஸ்தோத்திரம். நான்காவதாக और चौथा जो है குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட परिवार आशीर्वाद पाने के लिए தேவ ராஜ்யத்தின் காரியங்களை परमेश्वर के राज्य के कार्य को சரியாய் செய்திட வேண்டும். वो ठीक तरीके से करना है। தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்கள். परमेश्वर के राज्य के कार्य को முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடியா, पहला परमेश्वर के राज्य और उसके அப்போ धर्म को இவையெல்லாம் ढूंढिए கூட கொடுக்கப்படும். तो ये सारे आपको संग दिया जाएगा। हालेलुया। हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவ ராஜ்யம் தேடனா போதும். परमेश्वर के राज्य को ढूंढेंगे तो இந்த काफी है। உலகத்துக்கு அத்தனை உனக்கு இலவசமா கிடைக்கும். ये संसार में रहने वाले सारे कार्य आपको मुफ्त में दिया जाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அதான் महिमा। பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது वही पवित्र पौलुस तीमुथियुस को लिखते தேவ समय பக்தி परमेश्वर का भक्ति 4ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம்னா 4 में 8 पढ़ेंगे। 1 தீமோத்தேயு 4:8 வாசிக்கும் போது पहला तीमुथियुस 4 தேவ 8 பக்தியானது परमेश्वर का भक्त जो இந்த है ஜீவ
ஜீவனுக்கும் वो रहने वाले जीवन में, மறுபடி வருகிற ஜீவனுக்கும் वो आने वाले जीवन में அது உகந்ததா இருக்கிறது. वो एकदम सुगंध समान होगा. நாளை யோசித்து பாருங்க. तो इस दिनों में सोच कर देखिए, இருக்கா? परमेश्वर का भक्ति है क्या? பக்தி உள்ளவனுக்கு நமக்காக தெரிந்து கொள்கிறார். क्योंकि भक्ति वाले को परमेश्वर अपने ओर खींचता है. आज उधार है क्या? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கா? बच्चे लोग अभिषेक पाए क्या? பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கா? बच्चे लोग आत्मिक जीवन में है क्या? இன்னைக்கு ஜெபிக்கிறோமே, क्या आज हम प्रार्थना करते हैं தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தை சரியா பிள்ளைகள் நடத்தணும். तो बच्चे लोग परमेश्वर के राज्य के मार्ग में चलाए जाना है. குடும்பத்தை நடத்தணும். आपके परिवार को चलाना है. படிக்க ஜெபதாது. ऐसे पढ़ाएंगे तो काफी नहीं है. என் பையன் படிச்சிருக்கான். और मेरा लड़का पढ़ा है, डिग्री படிச்சிட்டான், डिग्री पढ़ लिया है, ஐயோ பெரிய சம்பளம் வாங்குறான், बड़ा पगार लेता है. பெரிய பரலோகம் கொண்டு போகாது. ये सब स्वर्ग नहीं தேவ जाएगा. ராஜ்யத்துக்கு சரியா நடத்தணும். परमेश्वर के राज्य के मार्ग में ठीक तरीके से चलाना, ठीक तरीके से चलाना है. ரட்சிப்புல சரியா நடத்தணும். उद्धार में ठीक तरीके से चलाना है. ஆவிக்குரிய சரியா நடத்தணும். आत्मिक जीवन में ठीक तरीके से चलाना है. விசுவாசத்தை சரியா நடத்தணும். विश्वास में ठीक तरीके से चलाना है. பரிசுத்தத்தை சரியா நடத்தணும். पवित्रता में ठीक तरीके से चलाना है. தானியேல் போல நடத்தணும். वो दानियेल के समान चलाना है. நடத்தணும். पौल के समान चलाना है. மரியாள் போல நடத்தணும். मरियम के समान चलाना है. எஸ்தர் போல நடத்தணும். एस्तर के समान चलाना है. திபோரா போல நடத்தணும். दिबोराल के समान चलाना है. அப்படிப்பட்ட பிள்ளை நடத்தப்பட்டால் इस தான் प्रकार के समान चलाएंगे तो குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். परिवार भी आशीर्वाद தேவ पाएगा. ராஜ்யத்துக்குரிய காரியத்தை சரியா நடத்துறோமா? और परमेश्वर के राज्य के कार्य में ठीक तरीके से चलाते हैं क्या? இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. ऐसा सोच के देखिए. இன்னைக்கு अनेक குடும்பத்தில் ஜெபம் இருக்கு, எல்லாம் இருக்கும். आज कई परिवार में प्रार्थना सब कुछ होगा. தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தை, लेकिन परमेश्वर के राज्य के कार्य में कार्य में ठीक तरीके से नहीं चला. புருஷன் ரட்சிக்கப்படல, अभी तक पति उतार नहीं पाए, ரட்சிக்கப்படல, बच्चे लोग उतार नहीं पाए, பிள்ளைகள் ஞானம் நடக்கல, अभी तक बच्चे लोग बपतिस्मा नहीं लिया, வளரல, सत्य में बड़े नहीं है, சத்தியத்தில வளரல, सत्य में बड़े नहीं, அறிந்து கொள்ள முடியல, सत्य को जान नहीं पाए, வேறுபட்ட வாழ்க்கையில வர முடியல, अलगपन के जीवन में नहीं आए, எல்லா வாழ்க்கையில வித்தியாசமா இருக்குது. सब कुछ जीवन में अलगपन का है. கேட்டா சீனியர் விசுவாசியா कहेंगे तो सीनियर विश्वासी करके சீனியர் कहते हैं. விசுவாசி பையனை பாரு, वो सीनियर विश्वासी के लड़के को देखिए, வித்தியாசமா இருப்பான். वो एक अलगपन का होगा. உட வித்தியாசம், उसका वस्त्र अलग होगा, வித்தியாசம், उसका जीवन अलग, எல்லாமே வித்தியாசம், सब कुछ अलगपन का होगा. हालेलुया हालेलुया. ஏனென்றா क्यों कहेंगे तो ஏன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? क्यों परिवार आशीर्वाद என்ன ஜெபம் நடக்கு? क्या प्रार्थना हो रहा என்ன है? உபவாசம்? क्या उपवास है? கர்த்தர் பேசுறான்னு சொல்ற. परमेश्वर बात ஏன் करते குடும்பம் हैं. ஆசீர்வதிக்கப்படல? क्यों परिवार आशीर्वाद குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு? परिवार बिगड़ा குடும்பம் உடைஞ்சு கிடக்கு? परिवार में फूट पड़ा. ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை? क्यों परिवार में आशीर्वाद नहीं है? ஏனென்றா தேவராஜ்யத்துக்கு ஆதரவு தேடவில்லை. क्योंकि परमेश्वर के राज्य के कार्य को ढूंढने नहीं है. தேவராஜ்யத்துக்கு காரியங்களை தேடாதபடியினால परमेश्वर के राज्य के कार्य को ढूंढने नहीं, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. परमेश्वर परिवार को आशीर्वाद नहीं किया है. சிந்தித்து பாரு. जरा सोच कर देखिए. அப்ப இந்த நாட்களிலே तो इस दिनों में குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, परिवार आशीर्वाद पाने के लिए கொர்நேல் குடும்பத்தை போல इस कोर्नेलियस परिवार के समान நடத்தப்படணும். परमेश्वर के द्वारा चलाया जाना है. முக்கியப்படுத்தணும். परमेश्वर को मुख्यता देना தேவ है சித்தத்துக்கு ஒப்பு और கொடுக்கணும். परमेश्वर की इच्छा को अर्पण करना தேவ है ராஜ்யத்துக்கு காரியத்தை और परमेश्वर के राज्य के कार्य को ठीक तरीके से करना है. நாம் ஈடுபட்டலா இருக்கிறோம். तो हम किस प्रकार है ஆராய்ந்து பார்க்கலாமா? जांच कर देखेंगे क्या, ஒப்பு கொடுக்கலாமா? अर्पण करेंगे क्या, குடும்பம் ஒப்பு கொடுக்கணும். ऐसे परिवार पूरा अर्पण करेंगे. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு हे परमेश्वर मेरे परिवार आशीर्वाद நான்கு पाएंगे. காரியங்களிலே ये 4 प्रकार के कार्य में வாழ்க்கை தவறி இருக்கிறது. कहां मेरे जीवन चूक இன்னைக்கு गया ஒப்பு है. கொடுக்கிற ஆண்டவரே, आज मैं अर्पण करता हूं कर कर எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுத்து थोड़ी देर अर्पण करके प्रार्थना करेंगे. सब लोग प्रार्थना करेंगे. குடும்பம் குடும்பமாக ऐसे परिवार परिवार முழங்கால் படியிட்டு ऐसे घुटने टेक कर கரங்களை உயர்த்தி हाथों को उठाते हुए இதிலே நாங்கள் குறைபட்டவளா இருக்கிறோம். कहां पर हम कमियां हैं, அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ऐसे सब स्तुति करके प्रार्थना करेंगे. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 अपने अपने ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைதான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைதான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா, உம்மைதானே இயேசையா. உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறேன். உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறேன். ஆற்றங்கரை மரமாக, ஆற்றங்கரை மரமாக அயராமல் கனி கொடுப்பே, அயராமல் கனி கொடுப்பே. நேசிக்கிறேன்
உம்மைத்தானே இயேசையா. ஆண்டவரே சோதரம் சோதரம் கர்த்தரை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो. சோதரம் சோதரம் ஜெபத்தை எல்லாம் கேட்டு प्रार्थना सब सुनकर குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்படியா हमारी परिवार को आशीर्वाद किया கர்த்தரை சோதரம் इसके பண்ணுவோம். लिए परमेश्वर की स्तुति करेंगे. சோதரம் स्तुति हो. குடும்பங்கள் சோதரம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட परिवार आशीर्वाद पाने के இந்த लिए கொர்நேல் குடும்பத்தை போல इस कोर्नेलियस परिवार के समान தேவாவில் நடத்தப்படணும். परमेश्वर की आत्मा के द्वारा चला जाना கர்த்தரை है. முக்கியப்படுத்தணும். परमेश्वर को मुख्यता देना है. முக்கியப்படுத்தி வாழணும். मुख्यता करके जीना है. அந்த தேவ சித்தத்தை முக்கியப்படுத்தி और ஜீவிக்கணும். परमेश्वर की इच्छा को भी मुख्यता देना है. தேவராஜ்யத்து காரியத்தை சரியா செயல்படணும். और परमेश्वर के राज्य के कार्य को ठीक तरीके से करना है. ஒவ்வொரு குடும்பம் செயல்பட்டு इस प्रकार के कार्य हर एक परिवार தர में வேண்டிய पालन ஆசீர்வாதங்கள் कर- पाने वाले आशीर्वाद தர வேண்டிய पाने ஆசீர்வாதம் वाले आशीर्वाद இழந்து போன और ஆசீர்வாதம் खोए हुए आशीर्वाद எல்லாம் को அந்த நாளிலே पूरे इस दिनों में கர்த்தர் அளவில்லாமல் தந்து परमेश्वर बहुतायत से ஒவ்வொரு देकर குடும்பங்களும் हर एक परिवार को தலைக்கத்தக்கதாக उन्हें प्रफुल्लित करने के लिए துளிர்க்கத்தக்கதாக उन्हें प्रफुल्लित करने के लिए கர்த்தர் மேன்மைப்படுத்தும் परमेश्वर उन्नति देने के लिए அனுகிரகம் செய்ய முடியும். अनुग्रह करने के लिए எல்லாரும் சோதரம் பண்ணும். सब परमेश्वर की स्तुति करेंगे. சோதரம் स्तुति हो சோதரம் स्तुति हो स्तुति சோதரம் हो स्तुति हो சோதரம் स्तुति हो. பரிசுத்த பிதாவே पवित्र परमेश्वर நன்றியோடு முத்தரிக்கிறோம். हम धन्यवाद की स्तुति करते ஆண்டவராகிய हैं. தேவன் தாமே प्रभु परमेश्वर ही மாய் பாதத்தில் அமர்ந்திருந்து अभी तक आपके चरणों में सत्य इंतजार नेरों कर रहे हैं. थोड़ी देर வேதத்தை தியானிக்க आपके वचन को ध्यान करने के लिए आपने दिया हुआ कृपा के लिए स्तुति கொர்நேல் हो. குடும்பத்தை போல कोर्नेलियस परिवार के எங்கள் समान குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட हमारी परिवार आशीर्वाद पाने के लिए அனுகிரகம் பண்ணும். परमेश्वर अनुग्रह ஆண்டவரே, कीजिए. இந்த நாளிலே हे प्रभु इस दिनों में சோதரம் எப்போதும் हमेशा தேவால் நடத்தப்பட परमेश्वर की आत्मा के द्वारा चला जाने நிலைமையிலும் सारे स्थितियों में உம்மை முக்கியப்படுத்தி வாழ आपको मुख्यता देकर जीने के लिए எப்போதும் हमेशा ஆண்டவரே இந்த நாளிலே इस दिनों में ஆண்டவரே हे प्रभु சோதரம் நாங்கள் हम लोग சித்தத்தை செயல்பட आपकी इच्छा में का होने के लिए எப்போதும் தேவராயத்துக்குரிய காரியத்தை சரியா செயல்பட और हमेशा परमेश्वर के राज्य के कार्य में ठीक கர்த்தர் तरीके से करने के लिए अनुग्रह परमेश्वर अनुग्रह அந்த कीजिए. யாவரையும் ஆசீர்வதிக்கணும். आए हुए हर एक को आशीर्वाद சத்தத்தை कीजिए. கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். आवाज सुने हुए लोगों को आशीर्वाद தொடர்ந்து कीजिए. ஒவ்வொரு குடும்பத்திலே लगातार हर एक தர परिवार வேண்டிய में ஆசீர்வாதங்கள் बहुतायी தர आशीर्वाद வேண்டிய ஆசீர்வாதங்கள் पाने वाले आशीर्वाद இழந்து போன और ஆசீர்வாதம் खोए हुए आशीर्वाद எல்லாம் நிறைவாய் பெற்று सब कुछ बहुतायी से ஆசீர்வதிக்கப்பட पाकर आशीर्वाद पाने के लिए அனுகிரகம் परमेश्वर अनुग्रह कीजिए. வெறுமையாய் ஒப்பு கொடுக்க हम नम्रता से आपके हाथ में தாழ்மையாய் सौंपते हैं. ஜெபிக்கிற நல்ல பிதா नम्रता से मांगते हैं प्यारे पिता. ஆமென். आमीन. சோத்திரம் சோத்திரம்.